நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது குழுவானது தொடர்ச்சியாக சட்டம் சார்ந்த வகுப்புகளை காலை மாலை என இருவேளையும் நடத்தி வருகிறது. அந்த வகையில் இன்று நமக்காக திருநெல்வேலியிலிருந்து வகுப்பெடுக்க கொடுக்க வந்துள்ள மூத்த வழக்கறிஞர் எஸ் சிவசூரிய நாராயணன் சார் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் இன்னைக்கு பாரதிய சாட்சி அதிநியம் 2023 அட்மிஷனை பத்தி சார் கிளாஸ் எடுக்கிறாரு. சார் தனக்கென ஒரு தனித்த ஒரு வகுப்பெடுப்பு நடைமுறையையும் ஒரு ரசிகர் பட்டாளத்தையுமே தமிழகம் முழுவதும் வச்சிருக்காரு. உங்களுடைய வகுப்பை அவளோடு ரசிப்பதற்கு நானும் காத்திருக்கிறேன் சார். வகுப்புல போலாம் சார். குட் ஈவினிங் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்க்ளூடிங் ஹோஸ்ட். நமக்கு இன்னைக்கு டாபிக் அட்மிஷன் அப்படிங்கிறத பத்தி பார்க்கணும். ஏற்புரைன்னு தமிழ்ல சொல்றோம். இந்த அட்மிஷனும் கன்ஃபஷனும் எப்போதுமே நமக்கு ஒரு கன்ஃபியூசிங் ஏரியாவா இருக்கும். ஸோ பேசிக் பிரின்சிபல் என்னன்னா, ஆல் கன்ஃபஷன்ஸ் ஆர் அட்மிஷன்ஸ், பட் ஆல் அட்மிஷன்ஸ் ஆர் நாட் கன்ஃபஷன்ஸ் அப்படின்னு நம்ம வெரி பிகினிங் நம்ம லா காலேஜில் படிக்கிற காலத்துல இருந்தே நம்ம படிச்சிருப்போம். So what is mean by admission? What is the effect of admission? Who can make admission? Where the admission can be made? So many questions regarding the admission இருக்கு. ஃபர்ஸ்ட் அட்மிஷன் ஏரியா ஐஏ ஆர் பிஎஸ்ஐ எடுத்து பார்த்தீங்கன்னா, ஐஏல 17 to 23 and 31 sections 17 to 23 and 31 இருக்கு. As far as the BSA is concerned, section 15 to 21 and 25 2023 இருக்கு. ஸோ இப்போ நம்ம பிஎஸ்ஏ மூலமாக பார்த்தோம்னா செக்ஷன் 15 to 21 and 25 மட்டும் பார்க்கணும். இப்போ நீங்க 15ல எடுத்து பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 15 BSA டிஃபைன்ஸ் அண்ட் அட்மிஷன் as follows அப்படின்னு மார்ஜின் நோட்ல கொடுத்துருப்பாங்க. ஆனா செக்ஷன் 15ல அட்மிஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, அது டெஃபினிஷன் இல்லை. செக்ஷன் 15 எடுத்துங்க, அட்மிஷனை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. An admission is a statement, oral or documentary or contained in electronic form அப்படின்னு இருக்கு. ஸோ வாட் இஸ் மீன் பை அட்மிஷன் அப்படிங்கிறத அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, ஃபார்ம் ஆஃப் அட்மிஷன் சொல்றாங்க. என்ன வடிவத்துல எல்லாம் ஏற்புரை என்பது இருக்கலாம் தான் சொல்றாங்களுடைய, எது அட்மிஷன் அப்படிங்கிறது அங்க டெஃபினிஷன் இல்லை. ஸோ செக்ஷன் 15 BSA இஸ் இன்கம்ப்ளீட் செக்ஷன் as far as the admission is concerned, as far as the definition of the admission is concerned. So section 15ல பாத்தீங்கன்னா, ஃபார்மட் ஆஃப் அட்மிஷனை பத்தி சொல்லுவாங்க. என்ன ஃபார்மட்ல அட்மிஷன் இருக்கலாம்னா, ஒன்னு ஸ்டேட்மெண்ட், அது ஓரல் ஆர் டாக்குமெண்ட்ரி ஆர் கண்டெய்னிங் எலக்ட்ரானிக் ஃபார்ம். ஸோ 3 வகையான ஃபார்மட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அது அட்மிஷன்ங்கிறாங்க. பட் அந்த அட்மிஷனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கு அடுத்த வரியில சொல்லுவாங்க, which suggest any inference as to any fact in issue or relevant fact. So ஒரு fact in issue அல்லது relevant fact, any fact in issue. ஏன்னா any fact in issueங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது நெகட்டிவ் கான்செப்ட்லயும் பார்க்கலாம், பாசிட்டிவ் கனோட்டேஷன்லயும் எடுக்கலாம். எனி fact in issue அதான் சொல்றாங்க. ஒவ்வொரு வழக்குலயும் ஒரு fact in issue இருக்கும், ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபேக்ட் இஷ்யூ இருக்கும். பட் ஒரு வழக்குல ஒரு அட்ஜுடிகேஷன் அவுட்கம் எதற்காக கொடுக்குறோம்னா, ஃபேக்ட் இஷ்யூ பத்தி தான் அட்ஜுடிகேஷன் அவுட்கம் கொடுக்க முடியும். ஒரு தீர்ப்பு என்பது ஃபேக்ட் இஷ்யூக்காகத்தான் கொடுக்கப்படும். ஸோ இப்ப அப்படி பார்க்கும் பொழுது எனி ஃபேக்ட் இஷ்யூன்னு சொல்லும் பொழுது பாசிட்டிவாகவும் ஃபேக்ட் இஷ்யூவை சொல்லலாம், நெகட்டிவாகவும் ஃபேக்ட் இஷ்யூவை சொல்லலாம். ஒரு குற்றம் நடந்ததா, குற்றம் செய்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது குற்றம் செய்யவில்லைன்னு வரலாம், குற்றம் செய்தாருன்னு வரலாம். அப்ப அங்க ஃபேக்ட் இஷ்யூ நெகட்டிவ் கான்செப்ட்லயே இருக்குது, பாசிட்டிவ் கான்செப்ட்லயே இருக்குது ப்ராசிக்யூஷனை பொறுத்தளவு. ஸோ அதனாலதான் இந்த இடத்துல வரும்பொழுது எனி ஃபேக்ட் இஷ்யூ கொடுத்தாங்க. அத which suggest any inference, பாசிட்டிவ் ஃபேக்ட் இஷ்யூவாக இருக்கலாம், நெகட்டிவ் ஃபேக்ட் இஷ்யூவாக இருக்கலாம், எந்த ஒரு அனுமானத்தையும் அது கொடுக்குங்கிறாங்க. ஸோ ஒரு வாக்குமூலம் வாய்மொழியாகவோ எழுத்து மூலமாகவோ அல்லது மின்னணு ஆவணங்களின் மூலமாகவோ இருக்கக்கூடியது எந்த ஒரு ஃபேக்ட் இஷ்யூவை இருப்பதாக அனுமானம் செய்து கொள்வதற்கு உந்துதல் கொடுக்கக்கூடியதுதான் ஏற்புரைங்கிறாங்க. ஸோ இங்க ஃபார்மட்டை பத்தி தான் சொல்றாங்களே ஒழிய வாட் இஸ் மீன் பை அட்மிஷன்ங்கிறது தெளிவாக செக்ஷன் 15ல இருக்காது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா,
and which is made by any of the persons who can make admission அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா anyone can make admission ட்டாங்க. whether party to the suit or proceeding, whether a witness to the party to the suit or proceedings, whether third party to the suit or proceedings, யார் வேண்டுமானாலும் அட்மிஷன் கொடுக்கலாம். ஸோ செக்ஷன் 15ல பாத்தீங்கன்னா who can make admission அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்க முன் வச்சீங்கன்னா any of the parties, any of the person can make admission and under the circumstances hereinafter mentioned. அப்படி கொடுக்கக்கூடிய அட்மிஷன் என்பது இந்த செக்ஷனுக்கு கீழே சொல்லப்பட்டுள்ள சூழ்நிலைகள் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி செக்ஷன் 15ல தெளிவா சொல்றாங்க. ஸோ இப்ப நீங்க அட்மிஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா though it is not precisely and concisely defined under section 15 of the BSA, we can understand what is admission. It is a statement. It is in the form of oral. It is in the form of documentary. It is in the form of electronic form. இந்த மூணு தான் which is suggest an inference as to any fact in issue or relevant fact and made by any of the persons under the circumstances hereinafter mentioned அப்படின்னு கூட முடிக்கிறாங்க. ஸோ செக்ஷன் 17 வழியா பாத்தீங்கன்னா அட்மிஷனுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி இருக்காது. அடுத்தது நீங்க இப்ப அட்மிஷன்ஸை நம்ம எப்படி எல்லாம் என்ன பார்வையில எல்லாம் பார்க்கலாம்னு பாருங்க. அட்மிஷன் அப்படிங்கும் பொழுது செக்ஷன் 17ல வந்து அதனுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்ல மாட்டாங்க. அது வந்து இன்க்ளைண்டா இருக்கு. அதனுடைய தன்மை, அதனுடைய இயல்பான தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அட்மிஷன் இஸ் த பெஸ்ட் எவிடன்ஸ். முதல்ல தான் கான்செப்ட். அதனாலதான் அட்மிஷனை பத்தி இங்க கொண்டு வர்றாங்க. கன்ஃபஷன் இஸ் த பெஸ்ட் எவிடன்ஸ். ஒரு அட்மிஷன்ங்கிறது பெஸ்ட் எவிடன்ஸ் as well as கன்ஃபஷன் இஸ் த பெஸ்ட் எவிடன்ஸ். ஒரு குற்றத்தை நிரூபிப்பதற்கு குற்றம் செய்தவர் ஒப்புதலுரை கொடுத்து விட்டால் வேற சாட்சியம் தேவையில்லை. அப்ப அது பெஸ்ட் எவிடன்ஸ். அதே போல ஒரு வழக்குல அட்மிஷன் ஒன்று கொடுக்குறாரு பார்ட்டி டு சூட் ஆர் ப்ரொசீடிங்ஸ், அந்த அட்மிஷன் ஒன்னே போதும் அந்த வழக்குல ஃபேக்ட் இன் இஷ்யூ டிசைட் பண்றதுக்கு. அதனாலதான் செக்ஷன் 58 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் உருவாக்கப்பட்டது. செக்ஷன் 58 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பேரலல் ஈக்குவலன் டு செக்ஷன் 58க்கு ஈக்குவலாக நம்ம பிஎஸ்ஏல பாத்தீங்கன்னா என்ன செக்ஷனை சொல்றாங்கன்னா செக்ஷன் 15 ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன் 53 சார் 53 பிஎஸ்ஏ இருக்கு. சோ இந்த அட்மிஷனுடைய தொடர்புடைய இந்த ஒரு செக்ஷன் 53 இருக்கு பிஎஸ்ஏல, ஐஇஏல 58. சோ அட்மிஷன் இஸ் த பெஸ்ட் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா செக்ஷன் 53 பிஎஸ்ஏ. கன்ஃபஷன் இஸ் த பெஸ்ட் எவிடன்ஸ் காரணம் என்னன்னா 53 பிஎஸ்ஏ. சோ ஒரு குற்றத்தை நிரூபணம் செய்வதற்கு குற்றம் செய்ததாக சொல்லக்கூடிய நபர் ஒப்புதல் கொடுத்து விட்டால் வேற சாட்சியம் தேவையில்லை, அந்த குற்றத்தை அவர் தான் செய்தார் என்பதை நிரூபணம் செய்வதற்கு. அதனாலதான் அந்த செக்ஷன்ல அப்படி ஒரு வரையறையை கொடுக்குறாங்க. சோ இப்ப அட்மிஷன் அதனுடைய தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அட்மிஷன் அதனுடைய தன்மையை வைத்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. நேச்சர் ஆஃப் அட்மிஷன் divided into two. One self-harming statement, another one is self-serving statement. யார் ஒருவர் ஏற்புரை கொடுக்கிறாரோ அவருக்கு அனுகூலமாக அது இருக்குமானால், யார் ஒருவருக்கு அது நலன் பயக்குமானால் அந்த ஏற்புரை என்பது செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட், தனக்குத்தானே நலன் கிடைக்கக்கூடிய ஒரு ஏற்புரை. அதே போல யார் ஒருவர் ஏற்புரை கொடுக்கிறாரோ அவருக்கு அந்த வழக்கில் பாதகமான சூழ்நிலையை உருவாக்குமானால், அவருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமானால், அவருடைய நலனுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுமானால் அந்த அட்மிஷன் என்ன சொல்றாங்கன்னா செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட். இந்தியன் எவிடன்ஸாக இருக்கட்டும் பிஎஸ்ஏ இருக்கட்டும் செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட் தான் அட்மிஷன் எடுத்துக்கிறாங்க. செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட்டா பொதுவாக வந்து அட்மிஷன்ங்கிற கேட்டகரிகளை எடுத்துக்கிறது இல்லை எந்த வழக்கிலையும். இந்த செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட் செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு we can understand very easily. ஃபர்ஸ்ட் பாருங்க, there is a loan transaction between A and B. ஏக்கும் பிக்கும் இடையில ஒரு லோன் டிரான்சாக்சன் இருக்கு. ஏ வந்து கடன் வாங்கினாரு, பி கடன் கொடுத்தாரு. இப்ப ஏ அவருடைய நோட் புக்லயோ அவருடைய டைரியிலயோ ஏதோ ஒரு மெட்டீரியல் அவர் எழுதி வைக்கிறாரு. பிட்ட இருந்து இத்தனாம் தேதி இவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறார். ஆன் பேரலல் ஆன் பார் வித் என்ட்ரி மேட் பை ஏ, பியும் அவருடைய நோட்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்லயோ ஏதோ ஒன்றுல அவரும் எழுதி வைக்கிறார், இத்தனாம் தேதி இவருக்கு ஏக்கு இவ்வளவு கடன் கொடுத்தேன்னு சொல்லி. இப்ப ரெண்டுமே அட்மிஷன்.
இப்போ டிஸ்பியூட் வந்துச்சு. ஏ வந்து டிட் நாட் ரீபே த அமௌண்ட், பி ஃபைல்ஸ் ஏ சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் மணி. இப்ப ஏனுடைய டாக்குமெண்ட், ஏனுடைய டைரியிலயோ ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல ஏ எழுதி வச்சிருக்காரு பாருங்க, அந்த என்ட்ரி as far as ஏ இஸ் கன்சர்ன் செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் கோர்ட்டுக்கு வந்ததுன்னா ஏக்கு விரோதமாக இருக்கும். அவ்வளவுதான், தன்னைத்தானே பாதிக்கக்கூடிய ஒரு ஏற்புரை, ஒரு வாக்குமூலம். பி எழுதி வச்சிருக்காரு பாருங்க, அவர் தனக்குத்தானே அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வழக்குல. சோ இப்ப இந்த ரெண்டுல எது பெஸ்ட்னு பாருங்க. செக்ஷன் 53 மனசுல வச்சுங்க. இப்ப 53 படி பார்த்தால் admitted fact need not be proved. A had admitted that he borrowed amount from the B, which was recorded in his particular book or books of accounts, whatever it may be. So இப்ப இந்த ஏனுடைய டாக்குமெண்ட்டையும் கோர்ட்டுக்கு கொண்டு வரலாம், பியினுடைய டாக்குமெண்ட்டையும் கோர்ட்டுக்கு கொண்டு வரும்பொழுது எது வந்து ஃபேக்டிங் இஷ்யூல உள்ள இன்ஃபரன்ஸை கொடுக்க போகுதுன்னு சொன்னா செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட். ஏ கொடுத்துருக்காரு பாருங்க ஒரு டைரியில் அவருடைய என்ட்ரிய, அதுதான் அந்த வழக்குல வந்து அவருக்கு பாதகமாக முடியும், அதுதான் நம்பகரமானதுங்கிறாங்க. நான் கடன் யாருக்கோ கொடுத்தேன்னு நானா எழுதி வச்சுக்கிறது வந்து யார் வேண்டுமானாலும் எழுதலாம். ஆனா எந்த கடன் மகனாக ஒருத்தர் வந்து எழுதி வச்சிருக்காருன்னு சொன்னா நிச்சயமாக அவருடைய நலனுக்கு அது வந்து அவருக்கு பயனளிக்காத ஒரு வாக்குமூலம், அது ஒரு டிஸ்பியூட் வரும் பொழுது. சோ அப்படி ஒரு வாக்குமூலம் இருக்குமானால் அதை மட்டும்தான் எடுத்துக்கணுங்கிறதான் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டினுடைய கான்செப்ட், பிஎஸ்னுடைய கான்செப்ட். வச்சிருக்கேன் ஒரு 5 நிமிஷம். ஓகே, அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஏ பி அதேதான், ரெண்டு பேரும். ஏ வந்து அதே மாதிரி அவர் லோன் வாங்கினதா, ஒரு பர்டிகுலர் டேல லோன் வாங்கினதாக, பிட்ட இருந்து கடன் பெற்றதாக எழுதி வச்சுக்கிறார். இப்ப பியினுடைய அக்கௌண்ட்லயும் அவருடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்லயும் ஏக்கு கடன் கொடுத்ததாக இருக்கு. இப்ப ஏ வந்து என்ன சொல்றாருன்னா அந்த என்ட்ரி தவறாக பதிவு செய்யப்பட்டதுன்னு சொல்றார். ஏனுடைய ஸ்டேட்மெண்ட் as far as A is concerned செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட், as far as B is concerned பி எழுதி வச்சிருக்கக்கூடியது வந்து செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட். சோ இப்ப பி வந்து ஏனுடைய அட்மிஷனை சொல்லும் பொழுது ஏ டினைஸ் இட். சோ இப்ப செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட் ஏயால் கொடுக்கப்பட்டது, எதனால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஏ நிறுவனம் செய்தால் அந்த அட்மிஷனை டினை பண்ணலாம். இப்ப 53 ஆர் 58 ஐஏ எப்படி ஆபரேட் பண்ண முடியும்னு சொன்னா செக்ஷன் 115 போக வேண்டிய கட்டாயம் வரும். எஸ்டோபல்ங்கிற பிரின்சிபிள்குள்ள செக்ஷன், எஸ்டோபலுக்கு செக்ஷன் என்ன எல்லாமே பார்த்து பார்த்தா படிச்சாங்க. 121 பிஎஸ் 121, ஐஇனுடைய 115. சோ இந்த ரெண்டுக்கும் இடையில இப்ப செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட் மேட் பை ஏ விச் வாஸ் டினைட் பை ஹிம். சோ அவர் டினைலுக்கான ரீசன் சொல்றார். இப்ப டினைல் பண்ணும்பொழுது 53 அதை எடுத்துக்க முடியுமானா முடியாது. அட்மிட்டட் ஃபேக்ட் நீட் நாட் பி ப்ரூவ்டுங்கிற கான்செப்டுக்குள்ள வர முடியாது. சோ எஸ்டோபல் பிரின்சிபிள்ல போகலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு செக்ஷன் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 31. இந்த 31ல ஒரு கான்செப்ட் இருக்கு. 31ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அட்மிஷன் இஸ் நாட் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் பட் இட் மே ஆபரேட் அஸ் எஸ்டோபல் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் கொடுக்குறாங்க. சோ அட்மிஷன் எப்பொழுதுமே கன்க்ளூசிவ் ப்ரூஃப் கிடையாது when it is denied by the maker. அதுதான் பிரின்சிபல். ஒருவன் ஏற்புரை கொடுத்ததை அவன் மறுக்கிறான்னு சொன்னா அது அறுதியுற்ற நிறுவனமாக எடுத்துக்கொள்ள முடியாது. பட் இட் மே ஆபரேட் as எஸ்டோபல். இது செக்ஷன் 31 ஐஇஏல இருக்கு. பிஎஸ்ஏல எங்க வருதுன்னா 25 இருக்கு. செக்ஷன் 31 ஐஇஏ, செக்ஷன் 25 பிஎஸ்ஏ. சோ இந்த பிஎஸ்ஏ 25 இப்படி பாத்தீங்கன்னா அட்மிஷன் நாட் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் பட் இட் மே ஆபரேட் அஸ் எஸ்டோபல் அப்படிங்கிறாங்க. சோ ஒரு ஏற்புரையை யார் கொடுக்கிறாரோ அவருக்கு அது அனுகூலத்தை ஏற்படுத்தாது அல்லது அவருடைய நலனுக்கு வந்து குந்தகமாக அல்லது பாதிக்கும் அளவில் இருந்தால் அது பெஸ்ட் எவிடன்ஸ். அதே நேரத்துல if he denies, if the maker of the admission denies it, செக்ஷன் நீங்க எங்க போயிடும்னா 31க்குள்ளயும் 115க்குள்ளயும் போக வேண்டிய கட்டாயம் வந்துருக்கு. ஐ மீன் 25 பிஎஸ்ஏக்குள்ள வர வேண்டியிருக்கு. சோ ஒரு அட்மிஷனுடைய நேச்சர்
அதனுடைய தன்மையை வைத்து அட்மிஷன் ரெண்டாக வகைப்படுத்தப்படுது. ஒன்னு வந்து செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட், அனதர் ஒன் இஸ் செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது இந்த அட்மிஷன் எங்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத வச்சு, எந்த சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டது என்பதை வைத்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. where the admission is made, whether the admission is made outside the court or during the course of the enquiry or trial, ரெண்டையும் பார்க்கறாங்க. இதை வைத்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்னு ஃபார்மல் அட்மிஷன், ஒன்னு இன்ஃபார்மல் அட்மிஷன், ஆர் ஜுடிஷியல் அட்மிஷன் ஆர் நான் ஜுடிஷியல் அட்மிஷன். சோ அட்மிஷன் அப்படி ரெண்டாக பிரிக்கிறாங்க. இப்ப அட்மிஷன் எங்கு கொடுக்கப்பட்டது, எந்த இடத்தில் கொடுக்கப்பட்டதுன்னு வைத்து பார்த்தா there are two kinds, ஜுடிஷியல் அட்மிஷன், நான் ஜுடிஷியல் அட்மிஷன். அட்மிஷனுடைய தன்மையை வைத்து செல்ஃப் ஃபார்மிங் ஸ்டேட்மெண்ட், செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட் ரெண்டாக பிரிக்கிறாங்க. சோ இப்போ அட்மிஷனுடைய ஒரு அவுட்லுக்க பாத்தீங்கன்னா இது உள்ளதான் எல்லா செக்ஷனுக்குள்ளயும் இருக்கு. ரைட். இப்போ இந்த அட்மிஷன்ஸ எப்படி எப்படி வந்து ஒவ்வொரு வழக்கிலையும் ஒவ்வொரு பார்ட்டியும் பயன்படுத்துறாங்க, எந்தெந்த அட்மிஷனை யாருக்கு எதிராக பயன்படுத்தலாம், யூஸ் ஆஃப் அட்மிஷன். இந்த யூஸ் ஆஃப் அட்மிஷனை பத்தி சொல்லக்கூடிய பார்க்கும் பொழுது செக்ஷன் 21 ஐஇஏ ரொம்ப முக்கியமானது. இந்த செக்ஷன் 21ல தான் இந்த அட்மிஷன்ல வந்து செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட் அலோன்ஸ் பி ட்ரீட்டட் அஸ் அட்மிஷன்ங்கிறத தெளிவா சொல்லுவாங்க. அதை மட்டும்தான் நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியுங்கிறத ரொம்ப அழகாக 21 ஐஇஏல சொல்லிடுறாங்க. பிஎஸ்ஏல என்னவாகுது பாருங்க, அது 19 செக்ஷன் 19 பிஎஸ்ஏ, proof of admission against a person making them and by or on their behalf அப்படிங்கிற ஒரு மார்ஜினல் நோட்டோட ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த செக்ஷனை வச்சு பார்க்கும் பொழுது செக்ஷன் 21ல டீல் பண்ணக்கூடிய அட்மிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐஇஏ 21ல டீல் பண்ணக்கூடிய அட்மிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, only the self harming statement alone is treated as admission. It can be proved except, ரொம்ப முக்கியமானது அதுதான், அதுல except 3 circumstances, except 3 statements as admission. So எப்பொழுதுமே செக்ஷன் 21ல நீங்க பாத்தீங்கன்னா செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட் தான் அட்மிஷன். பட் இந்த சப் கிளாஸ் 1 to 3 இருக்கு பாருங்க, 21 ஐஇஏ 21 ஆர் 19 பிஎஸ்ஏல ஒரு 3 விதமான எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க, தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த 3 விதமான எக்ஸப்ஷனும் எதை பற்றி சொல்லுதுன்னு செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட்டை பத்தி தான் சொல்லுது. ஸோ இந்த ஸ்கீம் ஆஃப் த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல ஆல்வேஸ் செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரீட்டட் அஸ் அட்மிஷன், but only under the 3 circumstances, exceptional circumstances, self-serving statement alone, self-serving statement is also treated as admission and provable அப்படிங்கிறாங்க. இந்த 3 circumstances என்னங்குது, நீங்க இந்த 3லயும் பாத்துடலாம், அந்த செக்ஷன்லயே பாத்துடலாம். நீங்க அதுல 3ல 1 முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட், அது அட்மிஷன் கொடுத்தவர் இருக்காரு பாருங்க, அவர் இறந்து அது தேர்ட் பார்ட்டிக்குள்ள ரெலவெண்டாக இருக்குமானா செக்ஷன் 32ல வச்சு அதை பார்க்கிறாங்க. செக்ஷன் 32 படி பார்த்தா அந்த அட்மிஷன்ங்கிறது செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்டாக இருந்தாலும் இட் இஸ் ரெலவெண்ட், இட் இஸ் அட்மிஷபிள் இன் எவிடன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்க 2019ல போங்க, 19 பிஎஸ்ஏல ரொம்ப தெளிவாக அந்த எக்ஸப்ஷன் 3 எக்ஸப்ஷன்லையும் ரொம்ப கிளாரிட்டியோட இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி அந்த 19ல உள்ள எக்ஸப்ஷனை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த செக்ஷனை முதல்ல படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அட்மிஷன்ஸ் ஆர் ரெலவெண்ட் அண்ட் மே பி ப்ரூவ்ட் அஸ் அகைன்ஸ்ட் a person who makes some. ஏன் ஒரு ஏற்புரை கொடுத்தவனுக்கு எதிராக அதை நிரூபணம் செய்யணும்னா அது அவனுக்கு எதிராக அமைந்திருக்கும், அதுதான் அந்த நேச்சர், அதனுடைய தன்மை. அதனால அது பேர் வந்து செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ யார் ஒரு ஏற்புரை கொடுத்திருக்கிறாரோ அவருடைய நலனுக்கு எதிராக அமையுமானால் அதை எல்லாம் நிரூபணம் செய்யலாங்க. அதுதான் அட்மிஷன்ஸ் ஆர் ரெலவெண்ட் மே பி ப்ரூவ்ட் அஸ் அகைன்ஸ்ட் a person who makes them or his representative interest, but they cannot be proved by or on behalf of the person who makes them or by his representative in interest except in the following cases. So யார் ஒரு ஏற்புரை கொடுத்தாரோ அதை அவர் நிரூபணம் செய்ய முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வந்து அவர் நலன் பயக்கக்கூடிய ஒரு வாக்கு மூலமாகவோ உரையாகவோ அது இருக்கும். ஸோ நீங்க செக்ஷன் 19 பிஎஸ்ஏலேயே அந்த 2 விதமான அட்மிஷன்ஸை பத்தி சொல்றாங்க. இந்த தன்மையை வைத்து 2 விதமாகவே 19ல செக்ஷன்லயே சொல்லிடுறாங்க.
ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க, செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட், அதை கேன் பி ப்ரூவ்டுங்க, மேபி ப்ரூவ்டுங்கிறாங்க. செகண்ட் பார்ட் வந்து மே நாட் பி ப்ரூவ்டு எக்ஸப்ட் இன் த ஃபாலோவிங் கேசஸ். ஸோ நீங்க 3 எக்ஸப்ஷனல் கேஸ் பாத்தீங்கன்னா செக்ஷன் 26 இருக்கும், ஐஏல 32. அதுக்கு அடுத்த எக்ஸப்ஷன் 2 பாத்தீங்கன்னா செக்ஷன் 14 ஐஏ, செக்ஷன் 14 ஐஏலையும் அதனுடைய ஈக்குவல் செக்ஷன் இன் பிஎஸ்ஏ 12 சொல்றாங்க. செக்ஷன் 12 எக்ஸப்ஷன் 2ல வரும் பொழுது செக்ஷன் 12, அதற்கு அப்புறம் எக்ஸப்ஷன் 3 வரும் பொழுது அதர்வைஸ் தேன் அஸ் அன் அட்மிஷன், அது ஏற்புறையாக இல்லாத பட்சத்தில் அது அவர் கொடுத்ததுக்கு அவருக்கு நலனுக்கு பலனளிக்க கூடதா இருந்தாலும் நிரூபணம் செய்யலாங்கிற. ஸோ இந்த 3 எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல மட்டும்தான் செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரெலவென்ட் அட்மிசபிள் இன் எவிடன்ஸ்ங்கிறார். ஸோ அக்கார்டிங் டு தி நேச்சர் ஆஃப் த அட்மிஷன் there are 2 kinds of admission. இது நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க, இதுதான் ஒவ்வொரு வழக்கிலையும் நம்ம பயன்படுத்த முடியும். எப்பொழுதுமே செல்ஃப் ஃபார்மிங் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம வந்து அட்மிஷன்ல ப்ரூவ் பண்ணோம். அப்புறம் இப்ப யாரெல்லாம் அட்மிஷன் கொடுக்கலாம்? 17ல பாத்தீங்கன்னா 15 பிஎஸ்ஏ 15ல ஒரு கிளாரிட்டி கிடையாது, அதாவது மேட் பை எனி ஆஃப் த பெர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதனால அங்க வந்து யாரெல்லாம் கொடுக்கலாம்னு யாரையும் கிளாசிஃபை பண்ண முடியாது. அதுதான் செக்ஷன் 15ல இருக்கு. அப்படி வரும்பொழுது அட்மிஷன்ல 2 வகையாக 2 நபர்கள் கொடுக்கலாங்கிறது ஒரு செக்ஷன்ஸ் சொல்லப்பட்டு எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா செக்ஷன் 19 பாருங்க, செக்ஷன் 19 and 20 இந்த 2 செக்ஷன், அது ஐஇஏல வந்து செக்ஷன் 19 and 20, பிஎஸ்ஏல 17 and 18, பிஎஸ்ஏ 17 and 18 இந்த 2 செக்ஷனையும் பாருங்க, யாரெல்லாம் அட்மிஷன் கொடுக்கலாங்கிறது இந்த 2 கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ் இருக்கிறாங்க. செக்ஷன் 17 and 18 பிஎஸ்ஏல பாருங்க, அல்லது ஐஇஏ 19 and 20ல பார்க்கலாம். செக்ஷன் 19 ஐஇஏ provides statement made by persons whose position or liability it is necessary to prove as against any party to the suit or admissions. நீங்க இல்லஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அது உங்களுக்கு புரியும். ஏ வந்து undertakes to collect rent for B. ஏங்கிறவருக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா பிக்கான வாடகையெல்லாம் வசூல் செய்ய வேண்டிய வேலை. பி சூஸ் ஏ மீது பி வழக்கு போடுறாரு. ஏன்னா சிங்கிறவர்கிட்ட இருந்து வர வேண்டிய ரெண்டை கலெக்ட் பண்ணலை, சீட்ட இருந்து பிக்கு வர வேண்டிய வாடகையை வந்து வசூல் பண்ணவில்லைன்னு சொல்லி ஏ மீது பி வழக்கு போடுறாரு. இங்க ஏ பி சி 3 பேர் இருக்காங்க. ஏ டினைஸ் த ரெண்ட் வாஸ் டியூ ஃப்ரம் சி டு பி. ஏ என்ன சொல்றாரு அந்த வழக்குல, சீட்டை வந்து பிக்கு வந்து 2 வர வேண்டியது இல்லை, பாக்கி இல்லை, அதனால நான் வசூல் பண்ணலன்னு சொல்றது வந்து தவறுங்கிறார். ஏ ஸ்டேட்மெண்ட் பை சி, ஏன் ஸ்டேட்மெண்ட் பை சி, சிங்கிற ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறாரு. he owed B rent is an admission. யார் கொடுக்குறா பாருங்க, நம்ம செல்ஃப் ஃபார்மிங் ஸ்டேட்மெண்ட்டும் செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட்டும் யார் கொடுக்கலாம்னு பாக்குறோம்னா, இதற்கு முன்னர் பார்க்கும் பொழுது பார்ட்டி டு த சூட், வழக்கின் தரப்பினர்களை பத்தி தான் இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அதனால ஹூ கேன் மேக் அட்மிஷன் சொல்லி 17ல வந்து டெஃபினிஷன் இல்லை, எனி பர்சன் சொல்லி தான் இருக்குது. ஒரு ஜெனரலைஸ்ட் மேனரா தான் அங்க கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷன் 19 ஐஏல பாத்தீங்கன்னா யார் கொடுக்கலாம் அட்மிஷன் பத்தி, அட்மிஷன் கொடுக்கலாம்னு சொல்ற போது யார சொல்றாங்கன்னா செக்ஷன் 17 பிஎஸ்ஏ. இதுல அட்மிஷன் கொடுத்தவருக்கு பாருங்க, இது சி இஸ் நாட் ஏ பார்ட்டி டு த சூட், ஏ சூட் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஆனா இங்க யாருடைய அட்மிஷன் இருக்கு பாருங்க, a statement by she that he owed B rent is an admission and is a relevant fact as against A. சி கொடுத்தது வந்து சியை பொறுத்தளவுல செல்ஃப் ஹார்மிங்கா அல்லது செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட், ஆனா ரெண்டுமே இல்லை. சிக்காக அது செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை, செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட்டாகவும் பார்க்க முடியாது. ஆனா ஏயை பொறுத்தளவுல சி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட், பியை பொறுத்தளவுல சி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட். ஸோ எனியோ சி இங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர், he is not a party to the suit.
பட் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஆர் தேர்ட் பார்ட்டியினுடைய அட்மிஷன் இஸ் ரெலவெண்ட் அண்ட் அட்மிசபிள் இன் எவிடன்ஸ் ஆஸ் அகேன்ஸ்ட் ஏ. அப்ப இப்ப பாருங்க, செக்ஷன் 17ல ஹூ கேன் மேக் அட்மிஷன் சொல்லும்போது யார் வேணாலும் அட்மிஷன் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. இப்போ அட்மிஷன் இஸ் கிவன் பை தேர்ட் பார்ட்டி. அதனாலதான் செக்ஷன் 19 says that admission by third parties. செக்ஷன் 17 BSAல நீங்க பார்க்கலாம். இது வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷன் மூலமா உங்களுக்கு ஈஸியா புரியும். இதுக்கு அப்புறம் இன்னொரு தேர்ட் பார்ட்டி இருக்காரு. செக்ஷன் 20 IEA ஆர் 18 BSA. இங்கேயும் ஒரு தேர்ட் பார்ட்டி தான் வராரு. இந்த அட்மிஷன் கொடுக்கிறவர் இருக்காரு பாருங்க செக்ஷன் 20ல. செக்ஷன் 20ல ஒரு செக்ஷனை பாருங்க. ஸ்டேட்மெண்ட் மேட் பை a person to whom a party to the suit has expressly referred for information in reference to a matter in dispute or admissions அப்படின்னு சொல்லப்பட்டு. ஸோ நீங்க இல்லஸ்ட்ரேஷன்ல வந்தீங்கன்னா தான் இது ஈஸியா புரியும். ஏங்கிறவர் வந்து பிங்கிறவருக்கு ஒரு குதிரையை விற்கிறார். அந்த குதிரை வந்து ஹெல்த் கண்டிஷன் நல்லா ஹெல்த்தி சவுண்ட் ஹெல்த் உண்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்க வருது. அப்போ பிஃபோர் த சேல் ஆஃப் த ஹார்ஸ் என்ன சொல்லியிருக்காரு பீட்ட, யூ பிளீஸ் கோ அண்ட் ஆஸ்க் சி. நீ சீட்டை போய் கேளுங்க. சிக்கு வந்து இந்த குதிரையை பற்றி எல்லாம் தெரியும். அது குதிரையில வந்து விச் சாம்பர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் உண்டு குதிரை வளர்ப்பை பத்தி பார்க்கும்போது. ஈவன் நம்ம அட்வொகேட் ப்ரொஃபஷனல் இது உண்டு. நீங்க ஜூனியர்ஷிப்புக்கு நீ ஜூனியராக வரும்பொழுது நீங்க கோர்ட்ல அப்பியர் ஆகுறீங்க அல்லது ஏதோ ஒரு கேஸை நடத்துறீங்க இல்லை யார்ட்டையோ டிஸ்கஸ் பண்றீங்கன்னா யார் உங்க சீனியர் அப்படின்னு கேட்பாங்க. சீனியர் யாரோ அதை வைத்து தான் அந்த ஜூனியருடைய குவாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதனால எந்த ஆபீஸ்ன்னு கேட்பாங்க அல்லது எந்த சேம்பர்னு கேட்பாங்க. அதே மாதிரி குதிரையினுடைய வளர்ப்பும் குதிரையினுடைய வியாபாரத்திலையும் பேரத்திலையும் விச் சாம்பர் அப்படின்னு தான் கேட்பாங்க. குதிரை எந்த லாயத்தில் வளர்க்கப்பட்டது. சோ அந்த லாயத்தை வைத்துதான் அந்த குதிரைக்கு வந்து பர்ச்சேஸ் அமௌண்ட் கூடும், அதிகமாக டிமாண்ட் இருக்கும் அதுக்கு. அதைத்தான் இந்த கேஸ்ல ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாரு பாருங்க, ஏ வந்து பீட்ட நீ சீட்டை போய் கேளுங்க, இந்த குதிரையுடைய ஹெல்த் கண்டிஷன் அண்ட் அதர் விச் சாம்பர் எல்லா விவரமும் அவருக்கு தெரியும் அப்படிங்கிறார். சி ஸ்டேட்மெண்ட் இஸ் அன் அட்மிஷன். சி இப்ப என்ன சொன்னாரோ அதுதான் அங்க அட்மிஷன். சி சொல்ற ஸ்டேட்மெண்ட் ஏக்கு சாதகமாகவும் இருக்கலாம், பிக்கு சாதகமாகவும் இருக்கலாம். அந்த இடத்துல ரொம்ப சைலண்டா கொண்டு போயிட்டாங்க இல்லஸ்ட்ரேஷன்ல. சோ சி இஸ் நாட் எ பார்ட்டி டு த சூட். The suit is between A and B இந்த இல்லஸ்ட்ரேஷன்லயும். C is a stranger or third party to the suit. So செக்ஷன் 1920 ரெண்டுலையும் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அட்மிஷன் கொடுக்கலாங்கும் போது ஈவன் a third party can make admission which may be self-forming to one party which may be self-serving to another party. So அவர் ஒரு உண்மையை சொல்ற நபராக இருந்தால் இந்த அட்மிஷன் யாரையோ ஒருத்தனை பாதிக்க போகுது வழக்கல, யாரோ ஒருத்தருக்கு அனுகூலமாக இருக்க போகுது. இதைத்தான் இவங்க செக்ஷன் 19 and 20 that is 17 and 18ல அட்மிஷன் மேட் பை தேர்ட் பார்ட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ தேர்ட் பார்ட்டிக்கும் ஒரு வழக்குக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதனால அவர் கொடுக்குற அட்மிஷனை இக்னோர் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன் இந்த தேர்ட் பார்ட்டியோட அட்மிஷன் வந்து ரெலவெண்ட் அண்ட் அட்மிஷபிள் இன் எவிடன்ஸ் கொடுக்குறாங்கன்னா சும்மா இருந்த சீட்டை போய் கேளுன்னு சொன்னது ஏ ரெஃபர் பண்றாரு பிஏ. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ரெஃபரிஸ் அட்மிஷன்ங்கிறான். இங்கிலீஷ்ல இதுக்கு பேர் என்னன்னா ரெஃபரிஸ் அட்மிஷன். ஏ ரெஃபர் பி டு சி, சி இஸ் ரெஃபரிங்கிறான். ஸோ ரெஃபரிஸ் அட்மிஷன் என்னவோ அது தேர்ட் பார்ட்டியாக இருந்தாலும் இட் இஸ் ரெலவெண்ட் அண்ட் அட்மிஷபிள் அண்டர் செக்ஷன் 20. அதே போலதான் செக்ஷன் 19ல ஐ மீன் 17ல சொல்லக்கூடியது அதுவும் ஒரு வகையான தேர்ட் பார்ட்டியினுடைய அட்மிஷன். So who can make admission? Even a third party can make admission to the suit or proceedings. அப்படிங்கிறது உங்களோட ஆன்சராக இருக்கணும். அடுத்த கண்டிஷனுக்கு வாங்க. இப்போ என்னென்ன அட்மிஷன்ஸை நிரூபணம் செய்யலாம்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட் ரெண்டையும் பார்க்குறோம். இது எல்லா நேரங்கள்லையும் இந்த செல்ஃப் சர்விங் ஸ்டேட்மெண்ட்டையும் செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட்டையும் அது யார் ஒருவர் அந்த அட்மிஷன் கொடுத்தாரோ அவர்கிட்ட காமித்தோ கேட்டோ 145 செக்ஷன் படி கான்ட்ராடிக்ட் பண்றதுக்கு ஒருத்தர் டினை பண்றாருன்னு வைங்க, ஒரு அட்மிஷனை மேக்கர் வந்து டினைஸ் இட். அந்த சூழ்நிலையில அந்த யார் ஒருவர் ஏற்புரை கொடுத்தாரோ அவர் அதை கான்ட்ராடிக்ட் பண்றதுக்கு செக்ஷன் 145
section 145 IEA, now BSA 148. இந்த அட்மிஷனுங்கிறது ரூட் லெவல்ல பாத்தீங்கன்னா எல்லா செக்ஷன் கூடயும் தொடர்புடையதாக மாறிடும். சோ இப்ப நீங்க ஒரு பார்ட்டி டு தி சூட் ஒரு அட்மிஷன் கொடுத்திருக்கிறாரு, எய்தர் ஃபார்மல் அட்மிஷன் ஆர் இன்ஃபார்மல் அட்மிஷன், எய்தர் ஜுடிஷியல் அட்மிஷன் ஆர் நான் ஜுடிஷியல் அட்மிஷன், எதுவாகவும் இருக்கட்டும். அட்மிஷன் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பார்ட்டி டு தி சூட். அது அட்மிஷனை வந்து யார் கொடுத்தாங்கிறத பொறுத்து அதுக்கு தனியான ஒரு மரியாதை இருக்குது அட்மிஷன்ல. பார்ட்டி டு தி சூட், விட்னஸ் ஆஃப் ஏ பார்ட்டி டு தி சூட், தேர்ட் பார்ட்டி டு தி சூட் அப்படின்னு சொல்லி யார் அட்மிஷன் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்தும் அதை வகைப்படுத்துறாங்க. இப்ப முதல்ல பாருங்க, பார்ட்டி டு தி சூட் கொடுத்த அட்மிஷன், இதனுடைய எவிடென்ஷியரி வேல்யூ, ப்ரொபேட்டிவ் வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பார்ட்டி ஒருத்தர் அட்மிஷன் கொடுத்திருக்காருன்னா செக்ஷன் 58, செக்ஷன் 53 BSA need not be proved. இதான அந்த கான்செப்ட். செக்ஷன் 58 ஓல்டு IEA-லையும் BSA-ல 53-லையும் கொடுக்கப்பட்ட இந்த செக்ஷனை எதுக்குன்னா அட்மிட்டட் ஃபேக்ட் need not be proved. யார் கொடுத்த அட்மிஷன் need not be proved அப்படி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா 53-ல? யார் அட்மிஷன் கொடுத்தால் அது need not be proved 53-ல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா பாருங்க. ஐ மீன் IEA 58. IEA 58-ல எடுத்தீங்கன்னா ஒரு நிமிஷம், ம் 58 IEA-ல no fact need be proved in any proceeding which the parties thereto. ஃபர்ஸ்ட் யார சொல்றாங்க? பார்ட்டி டு தி சூட்ட சொல்றாங்க. which the party thereto or their agents agree to admit at the hearing. எந்த ஃபேக்டை வந்து நிரூபணம் செய்ய வேண்டாம் சொன்னா அக்கார்டிங் டு செக்ஷன் 58 or 53 BSA, யார் ஒரு வழக்கினுடைய தரப்பினர் ஒரு பொருண்மை தொடர்பாக ஏற்புரை கொடுக்கிறாரோ அல்லது அந்த வழக்கின் தரப்பினுடைய முகவர் ஒருவர் அட் த டைம் ஆஃப் ஹியரிங், வழக்கினுடைய விசாரணையின் போது ஏற்புரை கொடுத்ததாக ஒப்புக்கொள்கிறார்களோ அந்த ஏற்புரை, ஆர் பிஃபோர் த ஹியரிங். பிஃபோர் த ஹியரிங்னா எங்க கொடுக்கலாம்? இங்கதான் அந்த பிளேஸ் வருது. ஜுடிஷியல் அட்மிஷன், நான் ஜுடிஷியல் அட்மிஷன் பாக்குறோமே. ஃபர்ஸ்ட் டைம் அட் த டைம் ஆஃப் ஹியரிங், அட் த ஹியரிங் சொல்றது ஜுடிஷியல் அட்மிஷன், பிஃபோர் த ஹியரிங்கிறது வந்து நான் ஜுடிஷியல் அட்மிஷன், இன்ஃபார்மல் அட்மிஷன். ஸோ ஒரு ஃபார்மல் அட்மிஷன் ஆர் இன்ஃபார்மல் அட்மிஷன் given by the party to the suit or agent to the party to the suit, இது யாராக இருந்து கொடுத்திருந்தாலும் சரி, not to be proved, need not be proved. அது வரைக்கும் செக்ஷன் 58-ல தெளிவாக சொல்லிட்டு, they agree to admit by any writing under their hands or which by any rule of pleading in force at the time they are deemed to have admitted by their pleadings. So இந்த pleadingsல அட்மிட் பண்ணியிருந்தா கூட இட் இஸ் a formal admission, it is a judicial admission. pleadingsல சொல்லப்பட்ட அட்மிஷன்ஸை வந்து டினை பண்ண முடியாது. டினை பண்ணணும்னா அது வெரி டிஃபிகல்ட் ஃபார் த பார்ட்டி ஹூ மேக் த அட்மிஷன். அப்ப pleadingல சொல்லப்பட்டது, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லப்பட்டது, இது எல்லாமே வந்து ஜுடிஷியல் அட்மிஷன். இட் கேனாட் பி ரிவர்ட் பேக். அப்படி போனாங்கன்னா அது அவங்க வழக்குல ரொம்ப பாதிப்பை தான் ஏற்படுத்தும். ஸோ ஒரு அட்மிஷன் கொடுக்கும் பொழுது whether it is a formal admission or informal admission, the party should be very vigilant. The agent of the party should be very vigilant. விஜிலண்டாக இருந்து இந்த ஏற்புரை கொடுக்கலாமா கொடுக்க கூடாதுங்கிற முடிவு பண்ணிட்டு தான் ஏற்புரையை கொடுக்கணும். ஏற்புரையை வந்து தவறுதலாக கொடுத்து விட்டாங்கலாம் பின்னாடி டிஃபென்ஸுக்கு வரலாம். ஸோ நீங்க 53 BSA 58 IEA-ல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அட்மிஷனுடைய கொடுக்கப்பட்ட அட்மிஷன் எந்த நிலையில் அல்லது எந்த ஸ்டேஜில் கொடுக்கப்பட்ட அட்மிஷன்லாம் need not be proved இங்க சொல்லியாச்சு. இது அப்படியே எடுத்துங்க. எடுத்துட்டு இப்போ 21-க்குள்ள வந்தீங்கன்னா 21-ல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பார்ட்டி கொடுத்த ஒரு அட்மிஷன், பார்ட்டி கொடுத்த அட்மிஷன் செல்ஃப் ஃபார்மிங் ஸ்டேட்மெண்டாக இருக்கு. இட் கேன் பி ஈஸிலி ப்ரூவ்ட் அண்ட் அட்மிசபிள் இன் எவிடன்ஸ். இதை நம்ம பார்த்துக்கலாம். இப்ப இந்த ஒரு அட்மிஷன் இருக்கு பாருங்க, இந்த அட்மிஷன் given by the party to the suit, இந்த அட்மிஷனுக்கும் அட்மிஷன் given by the witness to the party to the suitக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இரண்டையும் cannot be treated on bar against each other.
ரெண்டும் ஒரே வரியாக நம்ம அதை கருத முடியாது. காரணம் என்னங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல வந்து ஜஸ்டிஸ் கிருஷ்ண ஐயர் ரொம்ப தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸையும் அவர் வந்து ஓவர் ரூல் பண்ணிடுவார். எப்படின்னு பாருங்க. ஸோ ஈவன் சுப்ரீம் கோர்ட்டு கூட இந்த இவர் ஜஸ்டிஸ் கிருஷ்ண ஐயர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி இருந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்துலயும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருந்துன்னு கேட்டீங்கன்னா, இந்த 145ங்கிற செக்ஷன் இருக்கு பாருங்க. செக்ஷன் 145 வந்து contradiction as to previous statement in writing 145 BS IEA. at the same time இங்க வந்து 148 BSA 148 or IEA 145ல கான்ட்ராடிக்ஷனை பத்தி ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் இன் ரைட்டிங்ல இருந்தா எப்படி அந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவரை வந்து கான்ட்ராடிக்ட் முரண்படுத்தலாங்கிறத பத்தி சொல்லக்கூடிய ஒரு செக்ஷன். இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா, பிஃபோர் 1974க்கு முன்னாடி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அட்மிஷன் கொடுத்தவர் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, அட்மிஷன் கொடுத்தது பார்ட்டியினுடைய ஒரு விட்னஸாக இருந்தாலும் சரி, வெதர் இட் இஸ் ஃபார்மல் அட்மிஷன் வெதர் இட் இஸ் இன்ஃபார்மல் அட்மிஷன், அதை எப்படியெல்லாம் டீல் பண்ணலாம் சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்ஸ் டினைடு by the maker who is a party to the suit, once the admission is denied by the witness to the party to the suit, இந்த ரெண்டு பேரும் மறுத்தாங்கன்னு சொன்னா ரெண்டு பேர்த்தையும் 145ல அந்த ஃபார்மல் அட்மிஷன் இன்ஃபார்மல் அட்மிஷன் சம்பந்தமாக கான்ட்ராடிக்ட் பண்றதுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்ககிட்ட ஆன்சர் வாங்கணும் அப்படின்னா. இது பிஃபோர் 1974. இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸுக்கு அப்புறம் வந்து 1974ல ஜஸ்டிஸ் VR கிருஷ்ண ஐயர் என்ன பண்றாருன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. விஸ்வநாத் VISH WANATH விஸ்வநாத் பிரசாத் வெர்சஸ் துவாரகா பிரசாத் DWARAKA துவாரகா பிரசாத் 1974 Volume 1 SCC page 78. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல அவர் ஒரு டிஸ்டிங்ஷனை உருவாக்குறார். அட்மிஷன் மேட் பை த பார்ட்டி டு த சூட், அட்மிஷன் மேட் பை அ விட்னஸ் டு த பார்ட்டி டு த சூட். பார்ட்டியே விட்னஸாக வருது ஒரு வழக்குல, பார்ட்டிக்காக வேறொரு நபர் விட்னஸாக வர்றாரு. இவங்க ரெண்டு பேரும் கொடுத்த ஃபார்மல் ஆர் இன்ஃபார்மல் அட்மிஷனை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது, அட்மிஷன் given by the party to the suit, it is a substantive evidence அப்படிம்பார். அட்மிஷன் given by party to the suit is a substantive evidence, which means properio vicor அப்படின்னு ஒரு லாட்டின் டேர்மை பயன்படுத்துறாரு. PRO properio vicor VIGORE, which means the properio vicor means which stands on its own leg. இந்த பார்ட்டி கொடுக்கக்கூடிய, அதாவது வழக்கின் தரப்பினர் கொடுக்கக்கூடிய ஏற்புரை என்பது அந்த ஏற்புரையே நிரூபணம் செய்யுமாம். அதுக்கு ஒரு கராபரேட்டிவ் எவிடன்ஸ் வேணும், வேற எந்த ஒரு சூழ்நிலையாவது நிரூபணம் செய்யப்படுங்கிற அவசியமே இல்லை. இட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் எவிடன்ஸ் தட் அட்மிஷன் இட் செல்ஃப் இஸ் எனஃப் டு ப்ரூவ் த ஃபேக்ட் இன் இஷ்யூ. அதான் ப்ரொப்பரியோ விகோர். அப்போ ஒரு பார்ட்டி டு த சூட் ஒரு அட்மிஷன் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதை நிரூபணம் செய்வதற்கு வேற எதுவுமே தேவையில்லை. அந்த ஃபேக்ட் இன் இஷ்யூ நிரூபணம் செய்யறதுக்கு ப்ரொப்பரியோ விகோர் த அட்மிஷன் இட் செல்ஃப் இஸ் சஃபிஷியன்ட் பிகாஸ் த அட்மிஷன் இஸ் எ சப்ஸ்டன்சிவ் எவிடன்ஸ். That is a cardinal distinction or difference between the admission made by a party to the suit or admission made by a witness to the party to the suit. So, if a party to the suit கொடுக்கக்கூடிய admission itself is enough, is sufficient to prove the fact in issue. ரெண்டாவது சொல்றாரு, witness to the party to the suit, அவங்க ஒரு அட்மிஷன் கொடுக்குறாங்க. யார் ஒரு வழக்கின் தரப்பினர் யாரை ஒருவரை சாட்சியாக அழைத்துட்டு வராரோ அவர் கொடுத்த ஏற்புரை. இப்ப விட்னஸ் டு த பார்ட்டி டு த சூட் கொடுக்கக்கூடிய ஏற்புரைய விட்னஸ் டினை பண்றார். பார்ட்டி டு த சூட் கொடுத்த அட்மிஷனை பார்ட்டி டினை பண்றாருன்னு சொன்னா 145 இஸ் நாட் நெசசரிங்கிறார்.
இதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட் முக்கியமானது. ஒரு பார்ட்டி கொடுத்த ஏற்புரையை நீதிமன்றத்துல விசாரணையின் போது அவர் மறுக்கிறாருன்னு சொன்னா இந்த 145 படி அவரை கான்ட்ராடிக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்ற. ஆனா ஒரு விட்னஸ் ஒரு வழக்கின் தரப்பினருக்காக முன்னிலையாகி சாட்சியம் அளிக்கும் பொழுது அவர் கொடுத்த ஒரு ஏற்புரையை மறுக்கிறாருன்னு சொன்னா அதற்கு மட்டும் 145 பயன்படுத்தணும். அந்த சாட்சியை வந்து முரண்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அவனுடைய முந்தைய ஏற்புரை தொடர்பாக அப்படிங்கிற. சோ 74க்கு முன்னாடி வரி பார்ட்டி டு த சூட்டாக இருந்தாலும் சரி, விட்னஸ் டு த பார்ட்டி டு த சூட்டாக இருந்தாலும் சரி, 145ல கான்ட்ராடிக்ட் பண்ண வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி இருந்த ஜட்ஜ்மெண்ட்டை முதல்ல இவர் தான் ஓவர் ரூல் பண்றாரு 1974ல. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, அட்மிஷன் பை அ பார்ட்டி டு சூட் இஸ் த சப்ஸ்டன்சிவ் எவிடன்ஸ் விச் இஸ் ப்ரொபரியோ விகோர். அதனால நீதிமன்றம் அந்த அட்மிஷனை முழுமையாக நம்ப வேண்டுங்க. விட்னஸ்னா மட்டும்தான் செக்ஷன் 145 இன்வோக் பண்ணணுங்கிற. இதுக்கு முன்னோக்கிட்டே அது சம்பந்தமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் பரத் சிங் BHA RAT வெர்சஸ் பாகிரதி BHA GI RATHI. பரத் சிங் வெர்சஸ் பகிரதி AR 1966 Supreme Court page 405. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 1974க்கு முன்னாடி வந்தது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, எஃபெக்ட் ஆஃப் அட்மிஷன் பை எ பார்ட்டி டு த சூட் என்னங்கறத பத்தி சொல்றாங்க. எஃபெக்ட் ஆஃப் அட்மிஷன் given by the party to the suitல வந்து the effect of admission is to shift the burden of proof. 101க்கு போயிட்டாரு. 101 and 101ல ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ஐனுடைய 101 ஐ மீன் BSAல 104 BSAல பாத்தீங்கன்னா there are two limbs, ரெண்டு பார்ட் இருக்கும். 101 IEலயும் அதே தான், ரெண்டு பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா 101 ஆர் 104 BSA 104 ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெனரல் பர்டன் ஆஃப் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. 101ல ஜெனரல் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஃபர்ஸ்ட் லிம்ப் ஆஃப் செக்ஷன் 101 ஆர் ஃபர்ஸ்ட் லிம்ப் ஆஃப் செக்ஷன் 104 BSAல ஜெனரல் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கும். ஒன் ஹூ மஸ்ட் ப்ரூவ் த கேஸ் ஹூ brought the case to the court. யார் ஒருவன் நீதிமன்றத்துக்கு வழக்கை கொண்டு வருகிறானோ, யார் ஒருவன் தாவாவை எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்துக்கு வருகிறானோ அந்த வழக்கினுடைய முழுவதையும் நிரூபணம் செய்ய வேண்டியது அவனுடைய பொறுப்புனர். 101 ஃபர்ஸ்ட் பார்ட். 101 செகண்ட் பார்ட், தட் இஸ் 104 BSA செகண்ட் பார்ட். யார் ஒருவன் குறிப்பிட்ட பொறுமையை வாதமாக வைக்கிறானோ அவன் அந்த பொறுமையை நிரூபணம் செய்ய வேண்டியது அவசியம்னாரு. ரெண்டுக்கும் பர்டன் ஆஃப் ப்ரூஃப்ல வித்தியாசம் இருக்கு. இது அப்படியே அட்மிஷன் கொண்டு வரணும். பர்டன் ஆஃப் ப்ரூஃப்ல 104 BSA ரெண்டு பார்ட்ல சொல்லும் பொழுது ஜெனரல் பர்டன் ஆஃப் ப்ரூஃப்ங்கிறது ஃபர்ஸ்ட் கான்செப்ட், ஃபர்ஸ்ட் லிம்ப் ஆஃப் செக்ஷன் 104. செகண்ட் பார்ட் லிம்ப் ஆஃப் செக்ஷன் 104 BSAல வரும்பொழுது பர்டிகுலர் ப்ளீ, பர்டிகுலர் ஃபேக்ட், யார் ஒருவர் அந்த வழக்கில் இருப்பதாக சொல்கிறாரோ அவர் அதை மட்டும் நிரூபணம் செய்ய வேண்டிய கடப்பாட்டுக்கு உள்ளானவர். இப்ப இங்க அட்மிஷன் எடுத்துங்க. ஒரு அட்மிஷன் இஸ் ஏ சப்ஸ்டான்சிவ் எவிடன்ஸ், இட்ஸ் ப்ரொபரியோ விகோர். இதை மட்டும் நம்ம வந்து நிரூபணம் செய்தா போதும், பிகாஸ் இட்ஸ் ஏ செல்ஃபார்மிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு செல்ஃபார்மிங் ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஃபேக்ட் இஷ்யூ தொடர்பாக, அதை மட்டும் நிரூபணம் செய்தாலே போதும். இது ஜெனரல் பர்டன் ஆஃப் ப்ரூஃப்ல வந்துருது. அதாவது 104 BSA ஃபர்ஸ்ட் லிம்பு. இந்த அட்மிஷனை ஒருத்தர் டினை பண்றாரு. யார் ஒருவர் அந்த ஏற்புரை கொடுத்ததாக சொல்லப்படுகிறதோ அவர் அதை மறுக்கும் பொழுது அவர் 104 செகண்ட் லிம்புக்கு வராரு. இந்த ஏற்புரை நான் கொடுக்கவில்லை, ஏன் கொடுத்தேன், நான் கொடுத்தது உண்மை. இந்த ஏற்புரை எதனால் கொடுக்கப்பட்டது? இட் வாஸ் given due to misunderstanding of the facts. The admission is given due to fraud, due to misrepresentation. So many reasons இருக்கு.
ஒரு அட்மிஷனை கொடுத்துறவரு அது செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்டா இருக்கும் பொழுது அந்த அட்மிஷனை மறுக்கிறாருன்னு சொன்னா அதை டினை பண்ணும்போது அதுக்கான வேலிட் ரீசன்ஸ் அவர் சொல்ல வேண்டியிருக்கும். அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். சோ செகண்ட் பார்ட்ல தான் அவர் கொண்டு வராரு. ஃப்ராடுங்கிற ஒரு ஃபேக்டை அவர் வந்து பிளீ எடுக்கிறாருன்னு சொன்னா அந்த ஒன்றை மட்டும் நிரூபணம் செய்தால் போதும், இந்த அட்மிஷன் வந்து இஸ் நாட் ஏ சப்ஸ்டான்ஸ் எவிடன்ஸாக மாறிடும், ப்ராப்பரியோ விகோர் இல்லைங்கிறார். அதுக்கு தான் இந்த பரத் சிங் வெர்சஸ் பகிரதி கேஸ்ல எஃபெக்ட் ஆஃப் அட்மிஷன் சொல்லும் பொழுது இட் இஸ் ஃபார் த பர்சன் மேக்கிங் த அட்மிஷன் டு எக்ஸ்பிளைன். யார் ஒருவர் ஏற்புரை கொடுத்தாரோ அந்த ஏற்புரையை அவர் டினை பண்றாருன்னு சொன்னா அவர் தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். ஏன் இந்த ஏற்புரையை எந்த சூழ்நிலையில் நான் கொடுத்தேன், எதனால இந்த ஏற்புரையை கொடுத்தேன் அப்படிங்கிறத பத்தி சொல்ல வேண்டியது அவருடைய கடமையாக மாறும். ஸோ த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் 101 ஃபர்ஸ்ட் லிம்பு செகண்ட் லிம்பும் இந்த அட்மிஷனுடைய தொடர்புடையதாக இருக்கு இந்த ஒரு இடத்துல. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்கேயும் 145 பத்தி சொல்றாங்க. இந்த பரத் சிங் வெர்சஸ் பகிரதி வழக்குல இட் வாஸ் நாட் நெசசரி தட் இட் ஷுட் பி புட் ஹிம் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் அந்த செக்ஷன் 145. ஸோ இப்ப பார்ட்டி டு த சூட் கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்புரை அதை அவர் டினை பண்றாருன்னு சொன்னா அவரை கான்ட்ராடிக்ட் பண்ண வேண்டாங்கிறாங்க. 145ங்கிற செக்ஷனை பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டும் ஒரு அட்மிஷன் கொடுத்தவர் அட்மிஷன் அவர் டினை பண்ணும் பொழுது எப்படி பார்க்கணும், எப்படி அதை நிரூபணம் செய்யணும், எப்படி அவரை முரண்படுத்தணுங்கிறதுக்காக இந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க அட்மிஷனை பத்தி பார்க்கணும்னு சொன்னா கோ பிளைண்டிஃப் கோ டிஃபரண்ட், இது ரொம்ப முக்கியமானது. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஆர் பிஎஸ்ஏ இந்த ரெண்டுலையும் பாத்தீங்கன்னா ஒன் திங் இஸ் நாட் சோ கிளியர். ஒரு விஷயம் தெளிவாக எங்கேயும் சொல்லப்படல. என்னன்னு பாத்தீங்கன்னா அட்மிஷன் ஆஃப் எ கோ பிளைண்டிஃப், அட்மிஷன் ஆஃப் எ கோ டிஃபரண்ட் கேன் பி யூஸ்ட் அகேன்ஸ்ட் அதர் கோ பிளைண்டிஃப் ஆர் அதர் கோ டிஃபரண்ட். இதுதான் அங்க பிரச்சனை. இதை பத்தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லயோ பிஎஸ்ஏலயோ தெளிவாக இல்லை. ஒரு வழக்குல வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பிளைண்டிஃப் இருக்கிறாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட டிஃபரண்ட் வர்றாங்க. ஒன் ஆஃப் த பிளைண்டிஃப் மேட் எ admission. Such admission, if it is proved, goes in favor of the defendant. எங்க வருது பாருங்க, பிளைண்டிஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்புரை அது இன்னொரு பிரதிவாதிக்கான ஒரு அனுகூலத்தை உண்டு பண்ணக்கூடிய ஏற்புரையாக இருந்தால் பிளைண்டிஃப் எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்சி பண்றது, ஒரு வழக்கு நடத்துறதுல என்ன பிரயோஜனம்? அதே போல ஒரு டிஃபரண்ட் who made admission which goes in favor of the one of the plaintiff or all the plaintiff, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சோ இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஆர் பிஎஸ்ஏ வந்து சைலண்டா இருக்காங்க. இந்த அட்மிஷனை ப்ரூவ் பண்ண முடியுமா, முடியாதா? இந்த அட்மிஷன் ரெலவெண்டா, அட்மிசபிள் இன் எவிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் பொழுது the act is very silent அப்படிங்கிறாங்க ஆதர்ஸ். ஏன் அதை அப்படி சொல்றாங்கன்னா இந்த அட்மிஷன் பை கோ பிளைண்டிஃப், அட்மிஷன் பை கோ டிஃபரண்ட், இந்த அட்மிஷனை வந்து if it is admitted in evidence, if it is proved and admitted in evidence இருந்தா it would affect the co plaintiff, it would affect the co defendants, நிச்சயமாக பாதிக்கும். இப்படி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை எதனால இந்த சூழ்நிலை உருவாகும்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளைண்டிஃபும் ஒரு டிஃபரண்டும் ஹேண்ட் இன் க்ளோவ் அந்தரங்கமா கையை கோத்துக்கிறான். ஒரு வழக்குல ஒரு டிஃபரண்ட் ஒரு பிளைண்டிஃபோட கையை கோத்துக்கிட்டான்னு சொன்னா அவன் கட்சியில இருக்கக்கூடிய பிரதிவாதிகளோ அல்லது அவன் கட்சியில இருக்கக்கூடிய வாதிகளோ பாதிக்கப்படுவாங்க. சோ இந்த ஹேண்ட் இன் க்ளோவை தவிர்க்கணுங்கிறதுக்காக இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து இந்த கோ பிளைண்டிஃப் அட்மிஷன் ஆர் கோ டிஃபரண்ட் அட்மிஷன் வெதர் கேன் பி ப்ரூவ்டு அகேன்ஸ்ட் அதர் டிஃபரண்ட் ஆர் அதர் பிளைண்டிஃப்ங்கிறத பத்தி சைலண்டா விட்டுருக்காங்க. பட் சைலண்டா விட்டுட்டாங்கிறதுக்காக ப்ரூவ் பண்ணலாங்கிற அர்த்தம் இல்லை. என்ன சொல்ல வர்றாங்கன்னா as a matter of policy and principle, நம்ம 4 பேரு வாதியாக இருக்கும் ஒரு வழக்குல, இன்னொரு 4 பேரு பிரதிவாதியா இருக்கிறாங்க சொன்னா 4 வாதிகளுக்கும் என்ன பரிகாரம் வேணும், என்ன அனுகூலங்கள்லாம் வேணுமோ அது ஒற்றுமையா இருந்து கேட்கணும். இதுதானே நமக்குள்ள இருக்கிற பாலிசியா இருக்க முடியும். இதுதான் நமக்குள்ள இருக்கிற ஒரு பிரின்சிபல். நம்முடைய கொள்கை 4 பேருக்கும் ஒரே மாதிரியா தான் இருக்கணும். சோ இது பப்ளிக் பாலிசிக்கும் மேட்டர் ஆஃப் பிரின்சிபலுக்கும் இது விரோதமாக இருக்கும். இந்த மாதிரியான அட்மிஷன்ஸை ப்ரூவ் பண்றதுக்கும் சாட்சியத்துல அனுமதி இருக்கும் பெர்மிஷன் கொடுத்துட்டா
இது பப்ளிக் பாலிசிக்கும் மேட்டர் ஆஃப் பிரின்சிபல்ஸுக்கும் விரோதமாக இருக்கும். அதனால அட்மிஷன் ஆஃப் கோ பிளைண்டிஃப் or admission of co-defendant should not be allowed to be proved and should not be admitted in evidence அப்படிங்கிறது வந்து ஆக்ட்ல இல்ல. ஆனா ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இதுல இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்போ உள்ளன்னு பாத்தீங்கன்னா 1884ல இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. லக்மன் சிங் LACHMAN லக்மன் சிங் வெர்சஸ் தனுஷ்க் TANSUKH தனுஷ்க். இந்த ஜட்ஜ்மெண்ட் 1884 வால்யூம் 6 அலகாபாத் பேஜ் 395. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இந்த மாதிரி கோ பிளைண்டிஃப் உடைய அட்மிஷன், கோ டிஃபெண்டன்ட் அட்மிஷன் கோஸ் இன் ஃபேவர் ஆஃப் தி அதர் பிளைண்டிஃப் ஆர் அஃபெக்ட் தி கோ பிளைண்டிஃப் ஆர் அஃபெக்ட் தி கோ டிஃபெண்டன்ட் ஷால் நாட் பி பெர்மிட்டட் டு பி ப்ரூவ்ட் அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் கோ டிஃபெண்டன்ட் கோ பிளைண்டிஃப் வந்து கேன் கொலூட் வித் தி அட்வர்ஸ் பார்ட்டி. அதனால அந்த அட்மிஷன் அட்வர்ஸ் பார்ட்டிக்கு ஃபேவரபிளாக இருந்துரும், அதனால அதை நிரூபிக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாதுங்கிறாங்க. இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் காஷ்மீரா சிங். இந்த காஷ்மீரா சிங் கேஸ்ல பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி அட்மிஷன் பட் ஆல்சோ இந்த கன்ஃபஷனை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த காஷ்மீரா சிங் கேஸ்ல தான் முதல்ல ஒரு கன்ஃபஷனை எப்படி பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு நீதிமன்றம் அதை எடுத்துக்கொள்ளலாம், கன்சிடர் பண்ணலாங்கிறத பத்தி ரொம்ப அழகான ஜட்ஜ்மெண்ட். இது கன்ஃபஷனை நீங்க இதை பயன்படுத்தலாம். காஷ்மீரா சிங், காஷ்மீரா KASHMIRA காஷ்மீரா சிங் வெர்சஸ் மத்திய பிரதேஷ் AR 1952 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 159. அப்புறம் இப்போ கோ பிளைண்டிஃப் கோ டிஃபெண்டன்ட் அட்மிஷனை இன்னொருத்தருக்கு அதே பார்ட்டிக்கு இன்னொரு பிளைண்டிஃப் இன்னொரு டிஃபெண்டன்ட்டுக்கோ விரோதமாக அமையும் பொழுது அதை நிரூபணம் செய்வதற்கு அலோவ் பண்ணக்கூடாது. அது பப்ளிக் பாலிசி, பிரின்சிபல் அண்ட் பப்ளிக் பாலிசியில அதை வந்து தடை பண்ணியிருக்காங்க. பட் எவிடன்ஸ் ஆக்ட்லயோ BSAல எங்கேயும் ஒரு ஸ்பெசிபிக் ப்ரொவிஷன் அதுக்கு இல்லை. அடுத்தது பாருங்க, an admission made by a party in earlier suit. இது இன்னொரு வகையான ஒரு அட்மிஷன் பாருங்க. an admission made by a party in a earlier suit can it be used against him in a later suit. முந்தைய வழக்குல பார்ட்டி டு சூட் ஒரு அட்மிஷன் கொடுக்குறாங்க, அந்த அட்மிஷனை சப்சிக்வெண்ட் சூட்ல அவருக்கு எதிராக நிரூபணம் செய்ய முடியுமா, பயன்படுத்த முடியுமா அப்படின்னு வரும்பொழுது இதுல இன்னொரு சப்கொஸ்டின் இருக்கு. ஏர்லியர் சூட்ல A and B were the parties. இப்ப A உடைய அட்மிஷன் ஒண்ணு இருக்கு. சப்சிக்வெண்ட் சூட்ல A and B பார்ட்டியாக இருக்கும் பொழுது நிரூபணம் செய்ய முடியுமா, அல்லது சப்சிக்வெண்ட் சூட் பிட்வீன் C and D ஆக இருக்கும் பொழுது A னுடைய அட்மிஷனை நிரூபணம் செய்யலாமா, அல்லது சப்சிக்வெண்ட் சூட்ல A and C பார்ட்டியா இருக்கும் பொழுது ஏர்லியர் சூட்ல B கொடுத்த அட்மிஷன் நிரூபணம் செய்யலாமா அப்படிங்கிறது தான் இங்க இதுல ஒரு சப்போஸ்டிங். ப்ளீஸ் ஃபாலோ மீ. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டமா இருக்கலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ் யாராவது ஒரு சின்ன சவுண்ட் விடுங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து புரிய வருதான்னு பாருங்க. சொல்லுங்க சார். ஓகே. சோ இப்ப an admission made by a party in earlier suit can be used against him in later suit ன்னு சொல்லும் பொழுது அந்த லேட்டர் சூட்ல ஏர்லியர் சூட் இருந்த பார்ட்டியே தான் இங்கேயும் பார்ட்டியா இருக்கணுமா, அல்லது சப்சிக்வெண்ட் சூட்ல டிஃபரெண்ட் பார்ட்டி இருக்கலாமா, அல்லது சப்சிக்வெண்ட் சூட்ல ஏர்லியர் சூட்ல ரெண்டு பேருமே பார்ட்டி இல்லாத ஆட்களாக இருக்கலாமா? இப்ப எந்த அட்மிஷன்ஸை ஏர்லியர் சூட்ல இருந்து எடுத்து சப்சிக்வெண்ட் சூட்ல நிரூபணம் செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலமா தான் அதுக்கு விடை கிடைச்சிருக்கக்கூடிய ஆக்டுக்குள்ள போனா கிடைக்காது, தேட முடியாது. சோ இதுக்கு ரெண்டு விதமான ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, ரெண்டையுமே குறிச்சுங்க. பசந்த் சிங் BA SANT பசந்த் சிங் வெர்சஸ் ஜாங்கி சிங் JANKI சிங் ஜாங்கி சிங்
AR 1987, AR 1987 Supreme Court, page 341. 341. அப்புறம் அதுக்கு முன்னாடியே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. தட்டேரேயா DA TTA TREYA தட்டேரேயா ஸ்ரீபதி SHRI PAT ஸ்ரீபதி versus சங்கர் 1951 Part 61, 1951, Part 61, Bombay LR, Bombay Law Reporter, page 792. 792. இந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டையும் பாத்தீங்கன்னா ஏர்லியர் சூட்ல ஒரு பார்ட்டி கொடுத்த ஒரு அட்மிஷனை லேட்டர் சூட்ல அவருக்கு எதிராக பயன்படுத்தலாம் அப்படின்னா அவர் லேட்டர் சூட்லயும் பார்ட்டி. அடுத்தது லேட்டர் சூட்ல உள்ள ப்ரொசீடிங்ஸ் இருக்கு பாருங்க, அது பெட்வீன் த சேம் பார்ட்டியாவும் இருக்கலாம், பெட்வீன் த டிஃபரண்ட் பார்ட்டியாவும் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஏர்லியர் சூட்ல அட்மிஷனை கேன் பி ப்ரூவ்ட் இன் த சப்சிக்வெண்ட் சூட்னாங்க. ஸோ இப்போ இங்க பார்ட்டி இஸ் இம்மெட்டீரியல், அட்மிஷன் இஸ் ஆல்வேஸ் அட்மிஷன். அவ்வளவுதான், அதான் கான்செப்ட். எப்பொழுது ஒரு ஏற்புரை கொடுக்கப்பட்டதோ அந்த ஏற்புரை எப்பொழுதுமே ஏற்புரை தான். அது அந்த பார்ட்டியினுடைய பின்னால் வரக்கூடிய சூட்ல அவரே ஒரு பார்ட்டியாக இருக்கணுமான்னு கேட்டா நிச்சயமாக இல்லைன்றார். பிகாஸ் அட்மிஷன் இஸ் ஏ சப்ஸ்டான்சிவ் எவிடன்ஸ் ப்ரொப்பரியோ விகோர் அப்படிங்கிற பிரின்சிபல் அந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் அட்மிஷன் மேட் பை அன் அட்வொகேட், ரொம்ப இம்பார்ட்டன்டா இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். அட்மிஷன் மேட் பை அன் அட்வொகேட், ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய கட்சிக்காரருக்காக ஒரு ஏற்புரை கொடுக்கிறார். ஈவன் லீகல் நோட்டீஸ், சில நேரங்கள் மேண்டேட்டரி நோட்டீஸ் இருக்கு, சில கேசஸ்க்கு மேண்டேட்டரியா லீகல் நோட்டீஸ் கொடுக்கணும். அல்லது பிஃபோர் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த சூட், பிஃபோர் தி லான்ச்சிங் ஆஃப் த ப்ராசிக்யூஷன், ஒரு பார்ட்டி என்ன பண்றாருன்னா ஹி சென்ட் எ நோட்டீஸ், லீகல் நோட்டீஸ் த்ரூ ஹிஸ் கவுன்சில், ஒரு அட்வொகேட் மூலமா அனுப்புறாரு. அதுல சில அட்மிஷன்ஸ் இருக்கு. இந்த அட்மிஷன்ஸ் பார்ட்டி டு த சூட்டை கண்ட்ரோல் பண்ணுமா பண்ணாதா, கட்டுப்படுத்துமா இல்லையா, அவங்களுக்கு எதிராக அதை நிரூபணம் செய்ய முடியுமா முடியாதா. இது ஒரு பெஸ்ட் இன்ட்ரிகசி இன் ரிகார்டிங் தி அட்மிஷன். இது ரொம்ப முக்கியமானது. ஒரு பார்ட்டியினுடைய அட்வொகேட்டு யார்கிட்ட கேட்டு அட்மிஷன் கொடுக்குறாரு, பார்ட்டிகிட்ட கேட்டு தான் கொடுக்கணும். அட்மிஷனை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. இந்த அட்வொகேட்டை பொறுத்தளவுல அட்மிஷன் ரெண்டு வகையாக பிரிக்கப்படுது. அட்மிஷன் ஆன் ஃபேக்ட், அட்மிஷன் ஆன் லா. கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட், கொஸ்டின் ஆஃப் லா. ஒரு அட்வொகேட் கொடுக்கக்கூடிய ஒரு அட்மிஷன் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட், அனதர் ஒன் இஸ் கொஸ்டின் ஆஃப் லா. இப்போ கொஸ்டின் ஆஃப் ஃபேக்டை பொறுத்தளவுல ஒரு அட்வொகேட் தன்னுடைய பார்ட்டிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி தான் அதுக்கப்புறம் தான் அவர் அந்த அட்மிஷன் கொடுக்கணும். அப்படி ஒரு அட்மிஷன் கொடுக்குறாரு. இன்னொன்னு அட்மிஷன் கொஸ்டின் ஆஃப் லா. இந்த கொஸ்டின் ஆஃப் லால ஒரு அட்மிஷன் கொடுக்குறாரு அட்வொகேட், அது தவறாக கொடுக்கப்படுது. அவர் மிஸ்கன்ஸ்ட்ரூட் த லா, சட்டத்தை தவறுதலாக புரிந்ததின் காரணமாக தன்னுடைய தரப்பினுடைய வழக்கின் தரப்பினருக்காக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் ஒரு ஏற்புரை கொடுக்கிறாரு ஏதோ ஒரு இடத்துல. அந்த ஏற்புரை வெதர் இட் பைண்ட்ஸ் அப்பான் த பார்ட்டி ஆர் நாட், பார்ட்டியை கட்டுப்படுத்துமா கட்டுப்படுத்தாதா, வெதர் த பார்ட்டி பைண்ட்ஸ் அப்பான் சச் அட்மிஷன் மேட் பை அன் அட்வொகேட் அப்படிங்கிற ஒரு அட்மிஷனை வரும்பொழுது பாயிண்ட் ஆஃப் லாவை யாரு தவறா கொடுத்தாலும் அது பைண்ட் பண்ணாது. ஏன்னா பாயிண்ட் ஆஃப் லா எது சரியா இருக்கோ அதுதான் அந்த வழக்குல யாரையும் கட்டுப்படுத்துமே ஒழிய தவறுதலாக புரிந்து கொண்டதனால் கொடுக்கக்கூடிய அந்த பாயிண்ட் ஆஃப் லா அட்மிஷன் இருப்பாங்க, ஈவன் தோ இட் இஸ் given by an advocate, will not bind upon the party. But as far as a point of fact, question of fact, கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட்ல ஒரு அட்வொகேட் கொடுத்த பைண்டிங், அட்வொகேட் கொடுத்த அட்மிஷன் வில் பைண்ட் அப்பான் த பார்ட்டி. ஐயோ எனக்கு தெரியாம கொடுத்தேன் வச்சுட்டேன்னா அட்வொகேட் சொல்ல முடியாது. இந்த ஏற்புரை எப்பொழுதுமே இது ஏற்புரை தான். இட் வில் பைண்ட் அப்பான் த பார்ட்டி.
இது ஒரு கைண்ட் ஆஃப் அட்மிஷனை பத்தி நம்ம பார்க்கிறோம். சோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏஜென்ட் ஆஃப் ஏ பார்ட்டி, அட்மிஷன் மேட் பை ஏஜென்ட் ஆஃப் ஏ பார்ட்டி. எப்பெல்லாம் ஏஜென்ட் வந்து பார்ட்டிக்காக ஒரு அட்மிஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, you kindly go through section 186 of the Indian Contract Act 1872. Section 186 of the ICA, Indian Contract Act 1872. பெக்குலியர் சிச்சுவேஷன் என்னன்னு பாருங்க, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 தான், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 தான். ஸோ இப்போ செக்ஷன் 186 இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 என்ன சொல்றாங்கன்னா, the authority of an agent may be expressed or implied. செக்ஷன் 186 கான்ட்ராக்ட் ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஏஜென்ட்டுக்கு வெளிப்படையாகவோ உட்கிடையாகவோ அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கணும். அப்புறம் செக்ஷன் 187 இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. இந்த 187 செக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, an authority is said to be expressed when it is given by words spoken or written. So வெளிப்படையாக ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கணும்னா அது வாய் வார்த்தையால் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அல்லது எழுத்து மூலமாக கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். an authority is said to be implied. ஏன்னா 186ல சொல்லும் பொழுது authority of an agent may be expressed or implied ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எக்ஸ்பிரஸ்ட் ஆர் இம்ப்ளைடுங்கிறத எப்படி நம்ம மீன் பண்ணிக்கிறதுக்கு 187ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த அத்தாரிட்டி கிவன் பை வேர்ட்ஸ் ஸ்போக்கன் ஆர் ரிட்டன் அது இருந்தால் எக்ஸ்பிரஸ் அத்தாரிட்டி, தி அத்தாரிட்டி இஸ் கிவன் எக்ஸ்பிளிசிட்லி அப்படிங்கிறாங்க. அல்லது அத்தாரிட்டிஸ் டு பி இம்ப்ளைடுனா இட் இஸ் டு பி இன்ஃபர்ட் ஃப்ரம் த சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் த கேஸ். உட்கிடையாக அல்லது வெளிப்படையாக கொடுக்கப்படாத ஒரு அதிகாரத்தை அந்த வழக்கினுடைய சூழ்நிலையில் இருந்து அனுமானம் செய்து கொள்ள வேண்டும். அப்ப இம்ப்ளைடு அத்தாரிட்டி தான் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். எக்ஸ்பிரஸ் அத்தாரிட்டி நிறுவனம் செய்யறது ஒரு விஷயமே கிடையாது. அது வேர்ட்ஸ் ஸ்போக்கன் ஆர் ரிட்டன் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ 187 இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல எப்படி அந்த அத்தாரிட்டி கொடுக்கப்படணும்னு சொல்றாங்க, ஏஜென்ட் அட்மிஷன் கொடுக்கிறதுக்கு. அதே போல செக்ஷன் 18 of the Partnership Act in 1932. Section 18 of the Partnership Act in 1932. இந்த ஆக்ட்லயும் ஏஜென்ட் கேன் மேக் அன் அட்மிஷன். இப்ப ஏஜென்ட் எப்படி எல்லாம் அட்மிஷன் கொடுக்குறாரு பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா, a partner is the agent of the firm. Partner is the agent of the firm. ஒரு பங்குதாரரே வந்து முகவராக இருப்பாரு. For the purpose of the business of the firm. எதுக்கு முகவர் அவரு? அந்த நிறுவனம் நடத்தக்கூடிய தொழிலுக்காக அவர் முகவராக இருப்பாரு. Though he is a partner. அவர் வந்து செக்ஷன் 18ல is authorized to make admission. அப்போ பார்ட்னர்ஷிப் ஃபேம்ல ஒரு ஏஜென்ட் எப்பொழுது அட்மிஷன் கொடுக்கலாம்னா, அவர் வந்து பார்ட்னராக இருந்து கொண்டு ஏஜெண்டாக இருப்பாரு ஃபார் த பர்பஸ் ஆஃப் த பிசினஸ் ஆஃப் த ஃபேம். அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் அங்கதான் வருது. எந்த சூழ்நிலையில் அவர் வந்து ஏற்படை கொடுக்கலாம் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்காகனா, அவர் பார்ட்னராக இருந்து கொண்டு ஏஜெண்டாக செயல்படுவார் ஃபார் த பர்பஸ் ஆஃப் த பிசினஸ் ஆஃப் த ஃபேம். அந்த ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ்ல தான் as agent a partner can give admission under section 18 of the Partnership Act in 1932. நெக்ஸ்ட் பாருங்க, செக்ஷன் 23 of the Act. செக்ஷன் 23 of the Partnership Act in 1932ல effect of admission by a partner. இங்க அட்மிஷன் கொடுத்துடலாம். அட்மிஷன் கொடுத்துட்டீங்கன்னா அது செக்ஷன் 23ல என்ன விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்துங்கிறத பத்தி 23ல சொல்றாங்க. an admission or representation made by a partner concerning the affairs of the firm. அவர் ஏதோ ஒரு அட்மிஷன் கொடுக்கிறாரு, அதெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது. affairs of the firm, நிர்வாகம் இருக்கு பாருங்க, இந்த பார்ட்னர்ஷிப் நிர்வாகம் சம்பந்தமாக அவர் ஒரு பார்ட்னர் ஒருத்தரை கொடுக்கக்கூடிய அட்மிஷன் எவிடன்ஸ் against the firm. So admission given by a partner concerning the affairs of the firm is can be used as evidence against the firm. So ஒரு ஏஜென்ட் கொடுக்கக்கூடிய அட்மிஷன் எப்பொழுது கம்பெனி அஃபெக்ட் பண்ணுது பாருங்க, ஃபார்ம் எப்போ அஃபெக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. if it is made in the ordinary course of business.
இந்த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ்ங்கிற வார்த்தை ஏர்லியர் செக்ஷன்ஸ்ல நிறைய செக்ஷன்ஸ்ல இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல இருக்கு, பிஎஸ்சில இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் 1316 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா இருக்கும். அதுக்கு ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன் பாத்துருங்க. 13 and 16. அப்போ 11 and 14 ஆஃப் பிஎஸ்ஐ ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு ரொம்ப நிறைய டெஃபினிஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலமாக. ஸோ யாரெல்லாம் ஏஜென்டாக இருந்து அட்மிஷன் கொடுக்கலாம், அப்படி கொடுக்கப்பட்ட அட்மிஷன் யாரையெல்லாம் பாதிக்கும், எந்த சூழ்நிலையெல்லாம் அந்த அட்மிஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லும்போது ஏஜென்ட் ஆஃப் த பார்ட்டின்னு கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்கியமாக இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டையும் பார்ட்னர்ஷிப் ஆக்டையும் நம்ம ரெஃபர் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அடுத்து இன்னும் கொஞ்சம் அட்மிஷன்ஸ் பத்தி பார்க்கணும்னா செக்ஷன் 23 ஐஇஏ 21 இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஷன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இது டைம் இருக்கா, முடிக்கணுமா பார்ட்டிசிபென்ட்ஸ்? சார் கண்டினியூ பண்ணுங்க சார். கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க சார். வாய்ஸ் தேங்க் யூ. நீங்க செக்ஷன் 23 ஐஇஏ ஆர் 21 பிஎஸ்ஐ போங்க. இந்த செக்ஷன் 1872ல உருவாக்கப்பட்ட ஒரு செக்ஷன். இன்னைக்கு நடத்தக்கூடிய லீகல் எய்ட் அத்தாரிட்டி, மீடியேஷன், கன்சிலியேஷன், இந்த ப்ராசஸ்லாம் இருக்கு பாருங்க. இந்த ப்ராசஸ்க்கெல்லாம் முக்கியமான செக்ஷன் இந்த செக்ஷன் 23 ஐஇஏ ஆர் 21 பிஎஸ்ஏ தான். எப்படின்னு பாருங்க. இந்த செக்ஷன் இன் இங்கிலீஷ்ல இட் இஸ் கால்ட் அஸ் ஓப்பனிங் ஷாட் ரூல். ஓப்பனிங் ஷாட், கிரிக்கெட்ல ஓப்பனிங் ஷாட் உண்டு. ஃபர்ஸ்ட் பால் ஓப்பனிங். எதற்கு இந்த ஓப்பனிங் ஷாட்? இந்த செக்ஷன் 23ல சொல்லப்பட்ட அட்மிஷன் இருக்கு பாருங்க, இது ஓப்பனிங் ஷாட் டு சால்வ் த டிஸ்பியூட் பிட்வீன் த பார்ட்டிஸ். இது ஒரு அட்மிஷன் தான். செக்ஷன் 23 ஐஇஏ ஆர் 21 பிஎஸ்சில சொல்லக்கூடியது ஒரு அட்மிஷன் தான். இந்த அட்மிஷன் இன் சிவில் கேசஸ் நோ அட்மிஷன் இஸ் ரெலவென்ட். though it is self-harming statement, though it is a self-serving statement, எந்த நேச்சர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆக இருந்த அட்மிஷன் ஆக இருந்தாலும் சரி, இன் சிவில் கேசஸ் நோ அட்மிஷன் இஸ் ரெலவென்ட். ரெலவன்ஸை பத்தி இங்க சொல்றாங்க, இரலவென்ட்னு சொல்லல பாருங்க. நோ அட்மிஷன் இஸ் ரெலவென்ட். இரலவென்ட்டுக்கும் நோ அட்மிஷன் இஸ் ரெலவென்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. பட் அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனை பாருங்க. எந்தையாவது ஒரு இடத்துல அட்மிஷன் இரலவென்ட்னு சொல்றாங்களா? நீங்க செக்ஷன் 15 இங்க வரைக்கும் வாங்க, எந்த இடத்துலயும் சொல்ல மாட்டாங்க. பட் கன்ஃபஷன் இஸ் இரலவென்ட்ங்கிற வார்த்தை இருக்கு. கன்ஃபஷனை இரலவென்ட்ங்கிற, ஆனா அட்மிஷனை ஒரு இடத்துலயும் இரலவென்ட் சொல்லவே இல்லை. நோ அட்மிஷன் இஸ் ரெலவென்ட்ங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறாரு. இப்ப சிவில் வழக்குகள்ல ஒரு சில அட்மிஷன்ஸ் நோ அட்மிஷன் இஸ் ரெலவென்ட்ங்கிற கேட்டகரியில் எடுத்துக்கணுங்கிறாங்க. எதனாலும் கிடைக்குன்னா, இஃப் இட் இஸ் மேட் எய்தர் அப்பான் an express condition that, எந்த சூழ்நிலையில் எந்த நிபந்தனையில் அது கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கணும். அந்த ஏற்புரை இஸ் செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட் தான். இஃப் இட் இஸ் மேட் அப்பான் an express condition that evidence of it is not to be given. இந்த இடத்துல மட்டும்தான் நீங்க கொஞ்சம் நல்லா ஆழமா புரியணும். ஒரு அட்மிஷனை ஒருத்தர் கொடுக்கிறாரு, அந்த அட்மிஷனை கொடுக்கும் பொழுது வெளிப்படையான ஒரு நிபந்தனை அவங்களுக்குள்ள இருக்கு. யார்கிட்ட அட்மிஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்குள்ள வெளிப்படையான ஒரு நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனைனா, இந்த அட்மிஷன் விஷயமாக நீதிமன்றத்துல சாட்சியம் கொடுக்கக்கூடாது. எவிடன்ஸ் ஆஃப் விச் இஸ் நாட் டு பி கிவன், ஆர் அப்படி ஒரு கண்டிஷனே அவங்களுக்குள்ள வச்சுக்கல. அதனாலதான் ஆறுங்கிற சென்டென்ஸ் தேவைப்படுது. சோ இப்ப ரெண்டு பார்ட்டிக்குள்ள பேசுறாங்க, பேசும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அட்மிஷன் கொடுக்குறான். இந்த ரெண்டு அட்மிஷனுமே செல்ஃபார்மிங் ஸ்டேட்மெண்ட். இந்த செல்ஃபார்மிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, அந்த அட்மிஷன் அதனுடைய சாட்சியத்தை நீதிமன்றத்துல கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையின் பேரில் இரண்டு பேரும் செல்ஃபார்மிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னா அதை நீதிமன்றத்துல நிரூபணம் செய்ய முடியாது. ஆர் அண்டர் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஃப்ரம் விச் த கோர்ட் கேன் இன்ஃபர் that the parties agreed together that the evidence of it should not be given. அப்படி ஒரு கண்டிஷன் அவங்களுக்குள்ள போடல.
நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், ஒரு அட்மிஷன் கொடுக்குறேன், இது செல்ஃப் ஃபார்மிங், எனக்கு விரோதமானதுதான், இதை நீங்க நீதிமன்றத்துல சாட்சியமாக கொடுத்து நிரூபிக்க கூடாது அப்படின்னு ஒரு நிபந்தனை கொடுக்கல, ரெண்டு பார்ட்டியும் கொடுக்கல. ஆனாலும் அட்மிஷன் கொடுத்தாங்க. அது செல்ஃப் ஃபார்மிங் ஸ்டேட்மெண்டாக இருக்குது. ஆனா கோர்ட் என்ன செய்யலாம்னா, இந்த ரெண்டு பேரும் அதை கொடுக்க மாட்டோம், சாட்சியமாக அந்த ஏற்புரையை சாட்சியமாக நீதிமன்றத்தில் கொடுக்க மாட்டோங்கிற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த ரெண்டு பேரும் அல்லது ரெண்டுல யாரோ ஒருவர் அந்த மாதிரியான ஒரு ஏற்புரை கொடுத்தாருன்னு நீதிமன்றம் இந்த சூழ்நிலையின் மூலமாக அனுமானம் செய்து கொண்டு விட்டால் அந்த ஏற்புரையை நிரூபணம் செய்ய முடியாது. இதுலதான் மீடியேஷன் சென்டர்லாம் இப்ப நடக்குது. லீகல் எய்ட் அத்தாரிட்டியில மீடியேஷன், கன்சிலியேஷன், ஆர்பிட்ரேஷன் எல்லாமே இது உள்ளதா இருக்கு. இந்த செக்ஷன் 1872 உருவாக்கி இருக்கிறதால மீடியேஷன், கன்சிலியேஷன் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் எந்த வருஷம்? 1996 தான் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன். ஆர்பிட்ரேஷன் கன்சிலியேஷன் ஆக்டே 1996 வருது. ஆனா 1872 இந்த ஆள் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு செக்ஷன் 23ல? ஒரு அட்மிஷன் கொடுக்குறான்பா ஒருத்தன், அது அவனுக்கு விரோதமாக இருக்கு, அதுக்காக அவனுக்கு விரோதமா இருக்குன்னு சொல்லி நீ நீதிமன்றத்துல போய் இதை சாட்சியமாக கொடுத்தன்னு சொன்னா ஒருத்தன் மனம் விட்டு பேச மாட்டான், உண்மையே சொல்ல மாட்டான். எப்பொழுதுமே இந்த வழக்கு சம்பந்தமா டிஸ்பியூட்டை பத்தி பேசினா போய் தான் சொல்லுவான். எப்போ உண்மை பேசப்படுகிறதோ அப்போ ஒரு தீர்வு நோக்கி அது வந்து விடும். இது ஓப்பனிங் ஷாட்டுங்கிற இந்த அட்மிஷனை ஃபர்ஸ்ட் ஷாட். இந்த ஓப்பனிங் ஷாட் எதற்குன்னா, டிஸ்பியூட் நீதிமன்றத்துக்கு வந்த பின்பா, டிஸ்பியூட்டை நீதிமன்றத்துக்குள்ள கொண்டு வராம இருப்பதற்கு முன்னா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் செக்ஷன் 23ல. So, section 23 provide for negotiation between the parties. இதான் அந்த செக்ஷன் 23 கொடுக்கக்கூடிய அட்மிஷன். ஒரு நெகோசியேஷன் ப்ராசஸ் நடக்கு. ஏங்கிறவர் பீட்ட கடன் வாங்கியிருக்காரு, பி வந்து திருப்பி கேட்கிறாரு, கொடுக்க மாட்டேங்காரு. அப்ப பி சொல்றாரு, கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் நிச்சயமாக ரெக்கவரி ஆஃப் மணி சூட் ஃபைல் பண்ணி உன் சொத்தை தான் அட்டாச் பண்ணணும். கோர்ட்ல போய் ரெண்டு பேரும் காலத்தை வீணாக்க வேண்டாம், நமக்குள்ள ஒரு நெகோசியேட் பண்ணுவோம், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வேவ் பண்றேன், பிரின்சிபல் அமௌண்ட்டை கொடு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு, உன்ட நான் கடன் வாங்கினதெல்லாம் உண்மைதான், நீ சொன்னபடிதான் நானும் உன்னை கடன் வாங்கினேன், சொன்னபடிதான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நான் அக்ரி பண்ணேன், பட் என்னால இப்ப கொடுக்க முடியாது. பி வந்து என்ன பண்றாருன்னா, இன்ஸ்டிடியூட் சூட். இப்ப பி சூட்டை இன்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இந்த ஏ மேட் அன் அட்மிஷன் டூரிங் த கோர்ஸ் ஆஃப் நெகோசியேஷன். இந்த நெகோசியேஷன் எப்ப நடக்கு பாருங்க, பிஃபோர் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த சூட். இத பத்தி சொல்றாரா செக்ஷன் 23ல, அல்லது சூட்டை ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பேசுறாங்க. செக்ஷன் 23 ப்ரொவைட்ஸ் ஃபார் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட். இப்ப அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்ல ஒரு நெகோசியேஷன் நடக்கு. நீங்க 5 லட்சம் ரூபாய்க்கு சூட் ஃபைல் பண்ணிருக்கீங்க, நான் 3 லட்சம் ரூபாய் தான் உங்களோட கடன் வாங்கியிருக்கேன். ஆமாங்க, நீங்க 3 லட்சம் தான் வாங்கினீங்க, வட்டி, வக்கீல் ஃபீஸ், மற்ற செலவுகள், மவுண்ட் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து தான் நான் 5 லட்சம் ரூபாய்க்கு சூட்டை ஃபைல் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அன் அட்மிஷன் கிவன் பை த பிளைண்டிஃப் விச் அஃபெக்ட்ஸ் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் இன் த சூட். இப்ப அவர் உண்மையை சொல்றாரு, 5 லட்சம் ரூபாய் இல்ல 3 லட்சம் ரூபாய் தான், 2 லட்சம் ரூபாய் எக்ஸஸா தான் நான் வந்து அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி ஃபைல் பண்ணிருக்கேன்னு சொன்னா, as far as the 2 lakh is concerned, he filed a suit with false allegation or false facts. இப்ப இதை ஏன் நிரூபணம் செய்ய முடியுமா? சூட்டு வந்து கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு, அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் நெகோசியேஷன் பேசும்பொழுது ஏ வந்து அந்த பி கொடுத்த அந்த செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட் அசெகன்ஸ்ட் பி பொறுத்தவரை should not give evidence to prove the self harming statement given by the B. இதுதாங்க செக்ஷன் 23 தாராள மந்திரம். சோ ஒரு நெகோசியேஷனை நடத்துங்க, கோர்ட்டுக்கு வராதிங்க. உங்க டிஸ்பியூட் வந்துச்சுன்னா பிஃபோர் லான்ச்சிங் த கேஸ், பிஃபோர் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த சூட், நீங்க உங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் பேசுங்க. அதுல ஒரு செட்டில்மெண்ட் அரைவ் ஆச்சுன்னா வெல் அண்ட் குட், யூ கேன் கோ. இல்ல நான் கோர்ட்டுக்கு வந்துருவேன், அவர் வந்து பணம் தர தயார் இல்ல, கோர்ட்ல வந்து கேஸை ஃபைல் பண்றேன், அதற்கப்புறம் எங்களுக்குள்ள அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் த்ரூ தி அட்வொகேட்ஸ் ஆர் சம் அதர் ஃபோரம், ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ், ஒரு நெகோசியேஷன் நடக்கு, அங்கேயும் நாங்க மனம் விட்டு பேசுறோம், அதற்கப்புறமும் செட்டில் ஆகல, நாங்க நீதிமன்றத்துக்கு வர்றோம், ரெண்டு பேரும் வர்றோம், பிளைண்டிஃப் டிஃபரெண்டும். ஸோ பிளைண்டிஃப் கொடுத்த செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட்டையோ டிஃபரண்ட் கொடுத்த செல்ஃப் ஹார்மிங் ஸ்டேட்மெண்ட்டையோ ஷுட் நாட் பி ப்ரூவ்டு பை வே ஆஃப் கிவிங் எவிடன்ஸ். அதுதான் செக்ஷன் 23 ஒரு இன்ட்ரிகசி. இந்த செக்ஷன் 23 மட்டும் இல்லைன்னு சொன்னா இந்த ஆர்பிட்ரேஷன், நெகோசியேஷன், கன்சிலியேஷன் ப்ரொசீடிங்ஸே நடக்க முடியாது.
இந்த 23 தான் அதுக்கு பேசிக் பிரின்சிபலை கொடுத்தது. இப்ப இருக்கிற இந்த அப்ரோப்ரியேட் ஆல்டர்னேட்டிவ் ஃபோரம் இருக்கு பாருங்க, அது எல்லாமே செக்ஷன் 23ல தான் உருவாகுது. நீங்க ஆர்பிட்ரேஷன் கன்சிலியேஷன் ஆக்ட்ல 1996ல செக்ஷன் 31 சப் கிளாஸ் 1 பாருங்க. செக்ஷன் 31 சப் கிளாஸ் 1, செக்ஷன் 30 செக்ஷன் 30ல செட்டில்மெண்ட்டை பத்தி சொல்லுவாங்க. ஆர்பிட்ரேஷன் கன்சிலியேஷன் ஆக்ட் 1996ல செக்ஷன் 30ல செட்டில்மெண்ட்டை பத்தி சொல்லுவாங்க. அதே போல செக்ஷன் 81ல அட்மிசபிலிட்டி ஆஃப் எவிடன்ஸ் இன் அதர் ப்ரொசீடிங்ஸ்னு ஒரு கான்செப்ட் கொடுப்பாங்க. இந்த ரெண்டையும் நீங்க செக்ஷன் 30 அண்ட் செக்ஷன் 81 இந்த ரெண்டையும் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் வித்தவுட் ப்ரிஜுடிஸ்ங்கிற கான்செப்ட் அங்க இருக்கும். செக்ஷன் 23ல ஸ்டேட்மெண்ட்ஸ் வித்தவுட் ப்ரிஜுடிஸ், நான் கொடுக்கக்கூடிய ஏற்புரை என்னை எந்த வகையிலும் பாதிக்காது அப்படிங்கிற கான்செப்ட் தான். இட்ஸ் கிவன் அஸ் ஏ ஓப்பனிங் ஷார்ட் ரூட். முதல்ல நீங்க பிஃபோர் ஃபோர்ஸ்டால் டு ஃபோர்ஸ்டால் ஏ சூட்டை வந்து ஃபைல் பண்றதுக்கு முன்னகுட்டி அதை நிறுத்து. You can go for negotiation. If you give some statement affecting yourself, the other party should not be allowed to prove such a statement before the court by way of evidence. இதுதான் செக்ஷன் 23 சொல்றாங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் வித்தவுட் ப்ரிஜுடிஸ் இதனுடைய கனெக்டடாக ரிலேட்டடாக வந்த ஆக்ட் தான் ஆர்பிட்ரேஷன் கன்சிலியேஷன். இப்ப இருக்கிற மீடியேஷன் வரைக்கும் அதுதான். இந்த மீடியேஷன்ல நீங்க பார்ட்டிக்குள்ள பேசக்கூடிய எந்த தகவலையும் கொண்டு போய் நீதிமன்றத்துல மீடியேஷன்ல இப்படியெல்லாம் ஒத்துக்கொண்டாங்க, இப்படியெல்லாம் ஏற்புரை கொடுத்தாங்க, அதனால அதை நீங்க எங்களுக்கு டிகிரியா பாஸ் பண்ணுங்க அல்லது ஒரு ஆர்டர் கொடுங்கன்னு கேட்க முடியாது. எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இங்க 23ல இருக்கு. ஐஏ 23, பிஎஸ்ஏ 21ல கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சிவில் கேசஸ்ல பார்த்துருக்கோம். இது இன்னொரு ஏரியா இருக்கு, நமக்கு கிரிமினல் கேசஸ்ன்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்க எப்பப்ப இந்த அட்மிஷன்ஸ் எப்படியெல்லாம் உதவிகரமா இருக்கு, இது எப்படியெல்லாம் நம்ம கொண்டு போய் அங்க பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே டியர் பார்ட்டிசிபென்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் பேஷன்ட்லி ஹியரிங் மை வாய்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எனி டவுட் சார்? ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. மற்ற ஷூட் எஸ் அதர் ஷூட்ல யூஸ் பண்ண, அதாவது பிளைண்டிஃப் சேம் சார், டிஃபரெண்ட் வேற, ஷூட்டும் வேற. அதர் ஷூட்ல கொடுத்திருக்கக்கூடிய என்ன சொல்றேன்னா அவரோட விட்னஸஸ் அத வந்து இன்னொரு ஷூட்ல பிளைண்டிஃப் வந்து சேம், அந்த விட்னஸஸ் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியுமா? அதாவது விட்னஸ் ஆஃப் எ பார்ட்டி இன் ஏர்லியர் சூட், விட்னஸ் ஆஃப் எ பார்ட்டி in earlier suit cannot be proved in a subsequent suit without calling the witness. அந்த விட்னஸை நீங்க கால் பண்ணி செகண்ட் சூட்ல ப்ரூவ் பண்ணணும். அது வரைக்கும் அதை வந்து ப்ரூவ் பண்ணாத எடுத்துக்கொள்ள முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா சார்? எஸ் சார். பாலா சார். சார் எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். தேங்க்யூ சார். ஓகேங்க சார். கிளாஸ் வந்து அட்மிஷனை பத்தி பிஎஸ்சில உள்ள எல்லாத்தையும் தெளிவாக ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற விதமா அருமையாக எடுத்து வச்சிட்டீங்க சார். அனைத்தையும் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டீங்க சார். ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார் வகுப்பு. மகிழ்ச்சிங்க சார். ஒரு வகுப்பு சந்திக்கலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார்.